ஆமா, இந்த மாணிக்க வாசகர் மனசுல சிவபெருமான் எப்ப நுழைஞ்சார்? கருவாய் இருக்கும்போது யோசிச்சு நுழைஞ்சாரா? இன்னும் கூட திருத்தணும், இன்னும் திருத்தணும். உருத்தெரியா காலத்தே. அம்மா அப்படின்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இப்போ அம்மா வயிற்றுல குழந்தை உற்பத்தி ஆகுது. ஆரம்பத்தில் முட்டுண்டு தான் இருந்தது. அப்புறம் என்ன ஆனிச்சு? வளர்ந்து 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 பெருசானிச்சு. ஒரு மாத்தையில வளர்ச்சி, 2 மாசையில வளர்ச்சி. ஞாபகம் வருதா? மும்மதி தாண்டியின் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். அப்பா, 10 மாசம் வயிற்றுல குழந்தை எப்படி வளருதுன்னு மாணிக்க வாசக சாமி பாடியிருக்காரு. எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சாரு? 3ஆம் நூற்றாண்டு. உங்க வயிற்று பிள்ளை எப்படி இருக்குன்னு 3ஆம் நூற்றாண்டுல பாடுறதா இருந்தா இது விஞ்ஞானமா மெஞ்ஞானமா? மெஞ்ஞானம். அந்த ஞானம் சரி. இவருக்கு மனசுல கடவுள் நினைப்பு எப்ப வந்தது? நமக்கெல்லாம் எப்ப வரும்? மாட்டிக்கிட்டா வரும். ஆமா, மாட்டிக்கிட்டா தானே சிவபெருமானை கும்பிடுவோம். பழனிக்கு பாத யாத்திரை போவோம். எங்க சொந்த ஊர் தேவகோட்டைங்க. அங்க இருந்து பழனிக்கு 180 கிலோமீட்டர் செருப்பு இல்லாம நடப்போம். 7 நாள் நடப்போம். எல்லாரும் ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு போவோம். இதுக்கு வீட்டிலே உட்காந்து பேசலாமே, இதுக்கு எதுக்கு பாத யாத்திரை பண்ணுவானே? அது அப்படித்தான். ஊர்க்கதையெல்லாம் பேசுவோம். கீழே ஒரு கல்லு, நல்ல கல்லு நமக்குன்னு ரெடியா இருக்கும். ஊர்க்கதை பேசுறீல்ல, வா பார்த்துக்கிறேன். நறுக்குன்னு குத்தும் முருகாம்ப. அது வரைக்கும் முருகன் எங்க போனாரு? காணா. ஆமாங்க, நான் ஒரு தரம் காவடி எடுத்தேன். தோல்ல காவடி வச்சா இறக்கப்படாது. 15-16 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி அங்கதான் இறக்கணும். தண்ணி குடிக்கப்படாது, ஒண்ணுக்கு போகக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். காவடி இறக்கித்தான் மற்ற காரியம் பண்ணணும். அவளது கடுமை. நான் நடந்து போறேன், காவடி தோல்ல. முருகனை தவிர வேற யாரையும் நினைக்கப்படாது. முருகா 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 முருகா. என் பின்னால 2 பேர் காவடியை தூக்கிக்கிட்டு, பேங்க் ஆஃப் மெஜுரான்னு அப்போ ஒரு பேங்க் இருந்துச்சு. நான் சொல்றதெல்லாம் 1997 அப்பதான் காவடி எடுத்தேன். பின்னால 2 பேர் பேங்க் ஆஃப் மெஜுரா வேலைக்காரங்க, அதாவது அங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள். 2 பேரும் அவங்க மேனேஜரை திட்டிக்கிட்டே வர்றாங்க. வழி பூராத இதுக்கா காவடி எடுக்கிறோம்? இதை வீட்டில் உட்காந்து திட்டலாமே. நான் என்ன பண்றது? என்னால வேகமா போகவும் முடியல, கால் வலிக்குது. அவங்க பின்னால திட்டிக்கிட்டே வர்றான். என் காது அடைக்க மாட்டேங்குது. சிவபெருமானே, கண்ணுக்கு மூடிய கொடுத்த, காதுக்கு ஒரு மூடிய கொடுத்திருக்கப்படாதா? காதுக்கு மூடி இருக்கா இல்லையா? இல்ல. வாய்க்கு மூடி இருக்கு, கண்ணுக்கு மூடி இருக்கு. கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தேன், நின்றுட்டேன். இவங்க போகட்டும், இந்த மேனேஜரை திட்டுற கூட்டம் போகட்டும். நாம் மெதுவா உட்கார்ந்து முருகா 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 முருகா. முருகனை தவிர வேற யாரையும் சிந்திக்கப்படாது. நமக்கு எப்போ கடவுள் நினைப்பு வரும்? மாட்டிக்கிட்டா வரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. எப்போ தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும்? இந்த 10 மாசம் தாண்டி அதுக்கப்புறம் கல்வியில பொழைச்சு, செல்வத்தில பொழைச்சு, இவ்வளவு மீறி சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர். அதுக்கு அப்புறம்தான் தெய்வம்ங்கிற சிந்தனை வரும். மாணிக்க வாசக சுவாமிக்கு கடவுள் நினைப்பு எப்ப வந்தது? இவர் சொல்றார் கருவிலே வந்தது. அங்கே மெட்ராஸ் சாமி சொல்றார் உருத்தெரியாத காலத்தில் வந்தது. அது என்னங்க உருத்தெரியாத காலம்? அம்மா வயிற்றுல சின்னதா இருந்தபோது ஆனா பொண்ணான்னு தெரியாதுல்ல. ஒரு 3-4 மாசம் கழிச்சுதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். அதான் உருத்தெரியா காலம். அப்பவே சிவபெருமான் உள்ள புகுந்துட்டார்.
வசதியா போச்சே, வேற கெட்ட சிந்தனை வராதே. ஆரம்பத்திலே பிடிச்சிட்டாரே மாணிக்க வாசகரே. உரு தெரியா காலத்தே உள்புகுந்தென் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. எப்ப உள்ள புகுந்தாரு? ஒரு தெரியாத காலம் ஐயா. நான் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்பவே சிவபெருமான் எனக்குள்ள புகுந்துட்டார். இந்த கர்ப்பத்தை திருத்தினார். கர்ப்பத்திலே திருத்திட்டா பிரச்சனை இல்லை, அங்கே திருத்தினாராம். ஊன் புக்கு, ஊனுன்னா தெரியுமா? அம்மா வயிறு. அம்மா வயிற்றுல இருக்கணுங்கிற தலையெழுத்து எனக்குத்தானே, அவனுக்கு என்ன? அவன் வந்து எனக்காக உள்ளே புகுந்து ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட எந்த ஊரு? திருத்துருத்தி மேயானை. திருத்துருத்தி எங்கே இருக்கு? மயிலாடுதுறை அந்த பக்கத்துல. இப்ப அதுக்கு பேரு குத்தாலம்னு பேர். என்ன பேரு? குத்தாலம், நாட்குற்றாலம். தென்காசி குற்றாலம் இல்லை, மாயவரம் குத்தாலம். குத்தாலத்துக்கு பேரு திருத்துருத்தி. திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் அன்புனால நாயடியேன். என்ன அடிமை அது? ஏமா நாயடியேனுங்கிறாரு? இந்த நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அதை விரட்டி விட்டேன், திருப்பி எங்கிட்டே வருது. வருமா இல்லையா? சிவபெருமானே, நானும் அப்படித்தான். நீ என்னை விரட்டினா கூட திரும்ப உங்ககிட்ட தான் ஐயா வருவேன், வேற எங்கய்யா போவேன்? நான் நாய் தானே. என்னையா அவன் விரட்டினா விட்டுட்டு போயிடுவோமா? திருப்பி அவன்கிட்ட தானே போய் விடுவோம். தாய் அடிச்சா அம்மானு தானையா கூப்பிடுவோம். அடிச்சவ அவ தானே, ஆனாலும் அவ பேர சொல்லித்தானையா கூப்பிடுவோம். அதான் நாய் அடியேன். எங்க ஊர்ல ஒருத்தர் நாய் அவருக்கு பிடிக்காது. அவர் சம்சாரத்துக்கு நாயை பிடிக்கும். நீ சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, இவரை விட நாயை ரொம்ப பிடிக்கும். நாய் என்ன பண்றது? நாய் நன்றி உள்ளது, அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது. எப்பவும் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு கோபம், அந்த நாயை விரட்டணும். ஒரு நாள் ராத்திரி நாயை இழுத்துக்கிட்டு போயிட்டார். 4 தெரு தாண்டி 5வது தெருவில் கொண்டே விட்டுட்டு வந்துட்டார். நல்ல வேளை நாய் தொலைஞ்சுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவருக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமாங்க, அதுக்கு அறிவு அதிகம். 2வது நாள் 10 வீதி தாண்டி கொண்டே விட்டுட்டு வந்தார். வழக்கம் போல வந்து நின்று பாலாட்டுது. 3வது நாள் யோசிச்சார், காட்டுக்குள்ள கொண்டே விடு. பொட்ட காடு கொண்டே விட்டாச்சு, வந்தாச்சு. அது கவலைப்படலை, அது இங்கே வந்து ரெடியா நிற்குது. பார்த்தாரு. அடுத்த நாள் 3-4 காடு சுத்தி 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 கண்டுபிடிக்க முடியாத பொட்ட காடு, அதுக்குள்ள கொண்டே விட்டுட்டாரு. இவருக்கு திரும்பி வர வழி தெரியல. இந்த நாய் மேல உள்ள கோபத்துல அதை கொண்டு அங்க விட, ஐயோ நமக்கு வழி தெரியலையே, தவிக்கிறாரு. நாய் வந்து எதிர்த்தாப்பல நிக்குது. வாடா முட்டா பயல, நான் வழி காட்டுறேன். புரியுதா? இப்ப அந்த நாயை கும்பிடணுமா வேண்டாமா? ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. சிவபுராணம். நான் நாய் இல்லை, நாயை விட மாட்டேன். நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக் கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நான் நாய் இல்லை, நாயை விட மட்டமானவன். தெரியுதா? நாய்கள் எல்லாம் கூடி ஒரு மகாநாடு போட்டுதான். கடைசியா ஒரு நாய் வந்துதான். இதுகள்லாம் அதை பார்த்துதான், சீ நாயே போன்றுச்சா. இது எப்படி இருக்கு? இருக்கிற நாய் இதுகள் அதை பார்த்து சீ நாயேங்குது. அதான் நாயில் கடையாம் நாயேனை. நான் நாய் இல்லை, நாயை விட மட்டமானவன். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்வானோ அவன் உயரத்தில் வைக்கப்படுவான். வேற யாரு இந்த அளவுக்கு மாணிக்க வாசக சாமி தாழ்த்திக்கிட்ட அளவுக்கு யாரும் தாழ்த்தலைங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 2 போட்டி.
2 பேரும் போட்டி போடுறாங்க, முடிவே இல்லை. அதனாலதான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. என்ன 2 போட்டி? மாணிக்க வாசகர் என்னுடைய அன்பு பத்தாதுன்னு நினைக்கிறார், இவ்வளவு அழுது பாடினார். இந்த தமிழுக்கு பேர் தெரியுமா? திருவாசகத்துக்கு அழுகை தமிழ். தமிழ்ல எத்தனை தமிழ்? 6 தமிழ். பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், 12 திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைஷ்ணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். கடவுள்கிட்ட போய் நின்று கண்ணீர் விட்டா கடவுள் இறங்க வர மாட்டாரா? நம்ம அம்மாவே இறங்குறாளே, அவன் அம்மாவுக்கு அம்மா இல்லையா? ஏம்மா இறங்குவானா மாட்டானா? அதுதான் மாணிக்க வாசகர். எல்லாரும் பதற்கையா பாடினாங்களா, இவரு கடவுளுக்கு முன்னால நின்று நேரில் பேச ஆரம்பிச்சார். கடவுளோடு பேசினா எப்படி இருக்கும்? என்னம்மா நல்லா இருக்கும். இந்த மனுஷனோட பேசுனா கஷ்டம்தான். என்னைக்கும் வினை, கண்டதை பேசுவேன், பொய்ய சொல்லுவேன், கண்டதெல்லாம் சொல்லுவேன், நான் தாண்டா பேசுவேன். வேண்டாம். யாரோட பேசணும்? சிவனோட பேசு. சுவாமிநாதன் எந்த ஊரு? சாமிமலை. அங்கே ஒரு நண்பரை கூட்டிக்கிட்டு போனேன். ஐயா நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னாரு. கொண்டா ஐயான்னு. நல்லா எழுதியிருந்தார். என்ன தெரியுமா பாட்டு? ஈசனோடு பேசியது போதுமே. சுவாமிநாதன் யாரோட பேசுறாரு? காதில் உட்கார்ந்து பிரணவன் சொல்றாரா இல்லையா? யாரோட பேசுறாரு? சிவனோட. ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. ஏங்க உங்க அப்பா கூடவே பேசிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் எங்கூட பேசப்படாதா? பாட்டு நல்லா இருக்குல்ல. ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. கடவுளுக்கு முன்னால நின்று பேச ஆரம்பிச்சா சுகமா இருக்கும். என்னால் அறியா பதம் தந்தாய், யானதறியாதே கெட்டேன். என்னால அனுபவிக்க முடியாத பெரிய இடத்துல கொண்டு என்னை உட்கார வச்ச, நான் முட்டா பைய, அது தெரியாம கெட்டு போயிட்டேன். என்னை விட படிச்சவங்க 1000 பேர் கீழே இருப்பாங்க. கடவுள் என்னை கொண்டாந்து இங்க வச்சு இந்த மாலையை போடுறாரே, அவருடைய காலுக்கு செருப்பா நான் இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. கடவுளே உன்னால ஒன்றும் தப்பு இல்லை, நான் முட்டா பைய, நான் என்னையா பண்ணுவேன்? என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது. என் நாயகமேன் பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே. கண்ட நோயெல்லாம் என்கிட்ட வருது, மூடாத வாயெல்லாம் மூடுனுச்சு. 3 வருஷம் மூடுனுச்சா இல்லையா? கண்ட நோயெல்லாம் வருது. என்னை நோய்க்கு ஆளாக்கி விட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்பா. இப்படி பேசினா கண்ணீர் வருமா வராதா? தாயாய் முளையை தருவானே, தாயாய் பாலை தருவானே, இல்லை தாயாய் முளையை தருவானே. என்னமா அர்த்தம்? பால் பத்தி போனா கூட தாய் இந்த பிள்ளை ஏமாறப்படாதேன்னு மார்பை கொடுப்பாளாம். புரியுதா? அந்த தாய்க்கு இருக்கிற கருணை உனக்கு இருக்க வேண்டாமா ஐயா? தாயாய் முளையை தருவானே, தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே. தாயே என்று உன் தாழடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே. நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ. இந்த கூட்டத்தில் எல்லாரும் வேணும், நான் மட்டும் உனக்கு வேண்டாமோ? ஏங்க இப்படி கேட்டா சிவபெருமான் வருவாரா இல்லையா? ஐயா ஓடி வந்தார். எங்க? நேத்தி சாயந்தரம். என்னைக்கு? ஆனி மாசம், ஆயில்ய நட்சத்திரம். நேத்திக்கு என்ன நட்சத்திரம்? ஆயில்யம். அந்த காலம் கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரம். சிதம்பரத்தில் 4 கோபுரம். வடக்கு கோபுரம், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு திருப்பெருந்துறை. என்ன? ஆமா, திருப்பெருந்துறை இங்கே இல்லை இருக்கு.
நம்ம அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. நீங்க என்ன சிதம்பரங்கிறீங்க? சிதம்பரத்தில் வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கோயில் இருக்கு, ஒரு சித்தர் சமாதி இருக்கு. அந்த கோயிலுக்கு பேரு திருப்பெருந்துறை. அதுவும் திருப்பெருந்துறை, இதுவும் திருப்பெருந்துறை. ஏன் தெரியுமா? போயிருக்கீங்களா அந்த இடத்துக்கு? இனிமே சிதம்பரம் போனா போங்க. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. சிதம்பரம் போனா எந்த பக்கம்? வடக்கு கோபுரம். அந்த இடத்துக்கு என்ன பேரு சொன்ன? திருப்பெருந்துறை. அங்கே மாணிக்கவாசக பெருமான் உட்கார்ந்திருக்கார். வயசு 32. எல்லாம் நிம்மதி. 4 மர கோயிலை சுத்தியாச்சு, 4 அகவலும் பாடியாச்சு. முதல்ல சுத்துற போது சிவபுராணம், அடுத்து சுத்துற போது கீர்த்தி திரு அகவல், 3வது சுத்துற போது திரு அண்ட பகுதி, 4வது போற்றி திரு அகவல். நிம்மதியா வந்து உட்கார்ந்துட்டாரு. வயசு 32. அங்கிருந்து ஒரு பிராமணர் வர்றார். முப்புரி நூல் முந்திய முதல் நடி இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தொடும் எழுந்தருளிய பரணே, செந்தளல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்தாண்டார். அந்தன கோலத்தில் வர்றார். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தன கோலத்தில் வர்றார். வந்தவர் நிற்கிறார். நம்ம மாணிக்கவாசக சாமி உட்கார்ந்து இருக்கார். வந்தவர் இவரை பார்க்கிறார். நீங்க தான் மாணிக்கவாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேரு வச்சாரு. மாணிக்கவாசகர்னு பேரு வச்சது அப்பாவா அம்மாவா? அப்பாவுக்கும் அப்பா, அம்மாவுக்கும் அப்பா. யாரு? சிவபெருமான். மாணிக்க மாதிரி இருக்கு உன் வாக்கு, அதனால உனக்கு பேரு மாணிக்க வாசகன் அப்படின்னு திருப்பெருந்துறையில பேர் வச்சது யாரு? சிவபெருமான். அவன் தானே பேர் வைக்கணும். அப்பா தானுங்க பேர் வைக்கணும். அப்பா பேர் வச்சாரு. நல்லா இருக்கு. மாணிக்க வாசக சாமிக்கு அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் தான். அவருக்கு பேரு தான் நடராஜா. சரி, பேரு வச்சது யாரு? மாணிக்க வாசக பெருமான். மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த பேருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன் ஞாபகம் வருதா? 8வது கோபுரம் இல்ல, எங்கேயோ போயிட்டீங்க. சிதம்பரத்துல வடக்கு கோபுரம். எங்க? தில்லையில். இல்ல, அப்படி விட்டுறப்படாது, நினைப்பு ஓடப்படாது. சிதம்பரத்துல வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பகுதிக்கு என்ன பேரு? திருப்பெருந்துறை. அங்கே சிவபெருமான் எப்படி வந்தாரு? அந்தன கோலத்துல வந்தாரு. என்ன கேட்டாரு? நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சாரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களாமே. என்னமோ அவன் பாட வச்சான். அவன் தானே பாட வச்சான். சரி, அந்த பாட்டையெல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ரொம்ப அவசியம் பாருங்க. இவருக்கு நிற்கிறாரு, நின்று எழுதுறாரு. மாணிக்க வாசக சாமி உட்கார்ந்து இருக்கார். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. ஐயா, திருவிளையாடல் புராணத்துக்கு திருவிளையாடல் புராணம்னு பேர். திருப்பெருந்துறை புராணத்துக்கு திருப்பெருந்துறை புராணம்னு பேர். அடியார்கள் பெருமையை சொன்ன சேக்கிழார் எழுதின புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர். மற்ற எல்லாம் சிறிய புராணமா? ஏன் அப்படி? அடியார்கள் பெருமை அப்படி. அடியார் மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்க, சிவபெருமான் நிற்கிறார். உட்கார்ந்தபடி இவர் சொல்ல அவர் எழுதுறார். என்னைக்கு? ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம், நேத்தி சாயங்காலம். யோசிங்க. எழுதுறார். வரிசைக்கு சொன்னாரா? மாத்தி மாத்தி சொன்னாரா? சிவபெருமான் வரிசைப்படுத்தினாரா? தெரியாது. என் சொந்த கருத்து, இந்த சிவபெருமான் தான் வரிசைப்படுத்தி இருப்பார். மாணிக்க வாசக சாமிக்கு இந்த வரிசையா பாடணும், ஒழுங்கா பாடணும் அந்த பழக்கமே கிடையாது. எங்க அன்பு பெருகி பாடுற பொழுது 6 பாட்டு பாடணும், 7 பாட்டு பாடணும், 15 பாட்டு பாடணும் அப்படின்னு கட்டளை நினைப்பு இருக்குமா? எல்லாம் பாடுவார்.
ஒன்று பதிகம்னு சொல்லிவிட்டு 11 பாட்டு பாடுவார். ஒரு இடத்துல திருக்கழுக்குன்ற பதிகம் எத்தனை பாட்டு? 7 பாட்டு, அவ்வளோதான். ஒன்று 50 பாட்டு. எது 50 பாட்டு? நீத்தல் விண்ணப்பம். ஒரு 7-8 20 பாட்டு, சிலது 10 பாட்டு, சிலது 2 பாட்டு. விருப்பம் போல பாடிப்படுவார். இந்த கட்டளை வச்சு பாடுறதெல்லாம் நம்ம ஞானசம்பந்த சுவாமி தான். கட்டளை மாறாம பாடுவார். 8வது பாட்டுல யாரு வரணும்? ராவணே வரணும். ஞானசம்பந்தர் வாக்கு. 9வது பாட்டுல அண்ணாமலை அடிமுடி காட்டான் ஆதர். 10வது பாட்டுல சமணத்துக்கு ஒரு கொட்டு. 11வது பாட்டுல இவர் பேரு திருக்கடைக்காப்பு. முறைப்படி பாடுவார், சிஸ்டமேட்டிக். மாணிக்கவாசக சாமி அதுக்கு முன்னால இது அன்பு வெள்ளம், அது பாட்டுக்கு கொட்டும், மட மட மடன்னு சொல்லிவிட்டார். சிவபெருமான் முறைப்படி எழுதினார். முதல்ல சிவபுராணத்தை கொண்டே வச்சார். மற்றது ஒன்றும் படிக்க முடியலையா? சிவபுராணத்தையாவது படி, போதும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். முதல்ல அதை கொண்டே வச்சார். 3 அகவல் 4 அகவல் பெருசு. முதல்ல இந்த பெரிய பாட்டெல்லாம் பாடுப்பான், வச்சாச்சு. அப்புறம் 5வது 100 பாட்டு. என்ன? திருச்சடகம் 100 பாட்டு. அப்புறம் 6வது 50 பாட்டு. அப்புறம் 20 20 20 திருவம்மானை திருவம்பாவை எல்லாம் 20 பாட்டு. அப்புறம் 10 பாட்டு, 11 பாட்டு, 2 பாட்டு, எல்லாம் துக்கடாவெல்லாம் பின்னால. இந்த அமைப்பு யாரு? சிவபெருமான் பண்ணியிருக்கார். பண்ணி எழுதினாரா? மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. அம்மா திருவாசகம் எத்தனை பாட்டு? மறக்கப்படாது. 658 பாட்டு. 658 பாட்டு. அதுக்கு ஏன் முதல்ல சிவபுராணத்தை வச்சார் தெரியுமா? ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷன். முன்னுரையில இத்தனை பாட்டுன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லிவிட்டார். எங்கேயாவது 658 பாட்டுன்னு சிவபுராணத்தில் சொல்லி இருக்காரா? சொல்லி இருக்காரு. நமக்கு தான் புரியல. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அந்தாள் வாழ்க, கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்ப அந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? மறக்கப்படாது. 6 வாழ்க. வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரணம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருடுமலை போற்றி. அட அட 8 போற்றி வருது. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6 5 8 658. மொத்தம் திருவாசகம் 658 பாட்டுங்கிறதுக்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு கொடுத்து விட்டார். கொடுத்தாரா இல்லையா? சிவபுராணம் முதல்ல வச்சார், முடிஞ்சது. எழுதினாரா? கீழே கையெழுத்து போட்டார் சிவபெருமான். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அவருக்கு என்ன பேரா? ஆமா, அவன் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் காட். அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. இனித்த முடைய எடுத்த பொற்பாதம். அப்ப அழகுதானே? கையெழுத்து போட்டாரா? நேற்று ராத்திரி அதை கொண்டு போய் நடராஜா பாதத்தில் சிதம்பரத்தில் வச்சுட்டார், மறைஞ்சிட்டார். ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் 1700 வருஷத்துக்கு முன்னால. மறுநாள் காலையில் ஆனி மகம். எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் பார்த்தா நடராஜாவுக்கு முன்னால இவளது ஏடு இருக்கு, அருமையான ஏடு. எடுத்து பார்க்கறாங்க, முத்து முத்தான கையெழுத்து. சார் நீங்க பார்த்தீங்களா?
பார்த்தேன் சொல்றேன். அருமையான கையெழுத்து. தொட்டு பார்க்கல, எட்டி பார்த்தேன். அருமையான கையெழுத்து. ஏட்டுல ஏட்டை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கண் கூர்மையா இருக்கும். அந்த காலத்து ஏடு இல்ல, அழகா எழுதியிருக்கு. எது 658 பாட்டையும் ஏட்டுல எழுதினாரா, வச்சுட்டாரா? எல்லாரும் எடுத்து பார்க்கறாங்க. பின்னால கையெழுத்து போட்டிருக்கு. என்ன கையெழுத்து? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஓ, நடராஜா எழுதியிருக்காரு. நம்ம மாணிக்கவாசகர் பாடி இருக்காரு. மாணிக்கவாசகர் எங்கே இருக்காரு? வடக்கு கோபுரத்துக்கு போ, திருப்பெருந்துறைக்கு போ. கூட்டமா தில்லைவாழந்தான பெருமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இவர் எந்திருக்கிறார். என்ன சாமி, உங்க பாட்டை பூரா நடராஜா எழுதி வாங்கி இருக்காரு. நேத்தி வந்தது நடராஜா. சரியா? இவருக்கு தெரியுமா தெரியாதா? அதுல முக்கியம். நேற்று ராத்திரி எழுதி நம்மள்கிட்ட வந்து கேட்டு எழுதி வாங்கினது நடராஜான்னு மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? மாவட்டத்தை வழக்கப்படி தெரியவில்லை. சொன்னா கரெக்டா சொல்லணும். அந்த ஊருக்கு 538, எங்க ஊருக்கு 539 கூடாது. தெரியாது தெரியாது தெரியாது. சுருக்கம் சுருக்கம் சுருக்கம். அவருக்கு தெரியும். இன்னொன்று சொல்லவா? முதல்ல பாடப்பட்டது சிவபுராணம் கிடையாது, அது கடைசி. நூல் எழுதினதுக்கு பின்னால்தான் அறிமுக உரை எழுதுவாங்க. எங்க முன்னரை எப்ப எழுதுவாங்க? நூலை பூரா எழுதிடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் படிச்சு முன்னுரை அணிந்துரை எல்லாம் அப்புறம் எழுதுவார். ஆனா பப்ளிஷ் பண்ற பொழுது முதல்ல எதை வைப்பாங்க? அணிந்துரை வந்துடும். சிவபுராணம் அதுக்கு ஒரு முன்னுரை. எல்லாத்தையும் பாடிவிட்டு இவர் சிவபுராணம் பாடியிருக்காரு. சிவபுராணம் பாடுற பொழுது சிவபெருமானுங்கிறது மனசுல பற்றுச்சு. அதை கடைசியா எழுதிவிட்டாரு. எழுதுனது நம்ம புத்திக்கு எட்டலை. எங்க எழுதியிருக்காரு? உங்களுக்கு தெரியாத சொல்லணுமா இல்லையா? நம்ம பவானி தியாகராஜன் சொன்னாரு, தெரிஞ்சதை திரும்ப கேட்டா கூட சந்தோஷமா தான் இருக்கும்னாரு. சொன்னாரா இல்லையா? இது தெரியாதது. எங்க வருது? கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனேன் தென்பாண்டி நாட்டானே. தில்லை சோழ நாடு, இது பாண்டி நாடு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி. அப்புறம் என்ன? திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. இது எங்க சொன்ன பாட்டு? சிவபெருமான் நிற்கிற பொழுது அவர் திருவடி கீழே உட்கார்ந்து நான் சொன்ன பாட்டு. சொல்லிய பாட்டின் ஒரு எங்க சொல்லிய பாட்டு? நானா சொன்னேன், திருவாசகம்ங்க. திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. நடராஜ பெருமான் திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. ஏன் நடராஜ பெருமான் திருவடி கீழே உட்கார்லன்னா இப்படி பாட்டு வராதையா? திருவாசகம் வரணும்னா எங்க உட்காரணும்? நடராஜா திருவடியில் உட்காரணும். தானே வருமா? சத்தியமா வராது. ராத்திரி தூக்கம் வரலைன்னா என்ன செய்யணும்? மாத்திரை போடப்படாது, மயக்கம்தான் வரும். சிவபெருமான் திருவடியில படுத்து கிடக்கிறேன், என் தலையில சிவபெருமான் திருவடி இருக்கு. எம்பெருமானே இரவினடை துகிலினும் யாரோடு பேசியினும் இளமையும் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. அருணகிரிநாத சுவாமி. இரவினடை துகிலினும், ராத்திரி தூங்குற பொழுது 6 முகம் 12 கை வரணுமா? இப்படி நினைச்சு விட்டு தூங்குங்க, தூக்கம் நல்லா வரும். இன்னொன்னு சொல்லவா? என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். நான் படிச்சதெல்லாம் காமர்ஸ். நான் தமிழ் படிக்காத பாவி. தமிழ் படிக்கல, ஆசையினால படிச்சேன். எனக்கு பேப்பர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. தமிழ்ல எதுவும் நான் பரீட்சை எழுதலை. சிவபெருமான் திருவடியில் தான் விழுந்து கிடக்கிறேன்.
அவன் கொடுத்த தமிழ் தான் ஊர் ஊரா நாடு நாடா ஓடிக்கிட்டு இருக்கு. இது போல அவன் கொடுத்தது. சரி, வாசுப மாணிக்கனார் அவர் எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தார். நான் பியூசி படிச்சு பிகாம் படிக்கிற பொழுது மத்தியானம் கூப்பிடுவார். அவர் கல்லூரி பேராசிரியர். அந்த காலம் காலேஜ் வாத்தியாருக்கு மதிப்பு கொடுத்த நல்ல காலம். எங்க ப்ரொஃபசர் கூப்பிடுவார். எல்லாரும் டே ப்ரொஃபசர் கூப்பிடுறாராம். காரைக்குடி போவேன். மத்தியானம் என்னடா பண்ணுவேன்? சாப்பிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்பேன். இனிமே சாப்பிட்டு இங்கே வந்துடு. அவருடைய ரூம் தனி ரூம். சாப்பிடுவேன். உடனே அங்கே போவேன். என்னை நிற்க வைப்பார். அவர் ஒரு சோஃபாவில் சாஞ்சிக்குவார். உனக்கு பிடிச்ச தமிழ் நூல் ஒன்று சொல்லு. திருவாசகம். திருவாசகமா? திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல்லு. எப்படி? நான் 1958 திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டவன். இந்த வார்த்தை சத்தியம். 1958 எனக்கு 15 வயசு. எங்க அப்பா மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசக புத்தகத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. 1 ரூபா. மர்ரே ராஜம் பதிப்பு 1 ரூபா. நானும் என் தம்பியும் சாயங்காலம் உட்கார்ந்து திருவாசகம் ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் படிக்கணும். அப்பத்தான் உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான். இப்ப இவர் திருவாசகம் சொல்லு, ஒரு பாட்டு சொல்லுங்க. ஓடும் கவந்தியுமே உறவு நிறுத்தும்பாரு. நிறுத்திரு. கவந்தினா என்னடா தெரியாது சார். அப்ப சார் 1959 60 எனக்கு 17 வயசு. எனக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஓடும் கவந்தியுமே உறவு. கவந்தினா என்ன தெரியாது சார். கோவனம்டா. ஞானிக்கு சொந்த 2 தான். ஒன்று சாப்பிட்றதுக்கு சோறு, இன்னொன்று மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கோவனம். ஓடும் கவந்தியுமே உறவு இப்படி சொல்லி கொடுப்பாரு ஒவ்வொரு பாட்டு. அப்புறம் வந்தார். மொத்தம் திருவாசகம் எத்தனை பாட்டு தெரியுமா? இது ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுது. 658 பாட்டு. 658 பாட்டையும் ஒப்பிச்சுன்னா உனக்கு பரிசு கொடுப்பேன். பரிசு நல்லா இருக்கும். ஆசை வருமா வராதா? உட்கார்ந்து 400 பாட்டு பாடம் பண்ணினேன். நமக்காச்சு, மாணிக்க வாசக சாமிக்கு ஆச்சு. 400 பாட்டு போய் ஒப்பிச்சேன். 2.5 ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தாரு. அந்த புஸ்தகம் இப்ப காணாம போயிடுச்சு. படிச்ச திருவாசகம் மனசுக்குள்ள இருந்து சந்தோஷமா தினம் கோடிக்கணக்கான பணம் கொடுக்காத இன்பத்தை திருவாசகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுக்குமா கொடுக்காதா? நிறுத்துங்க. இந்த திருவாசகம் படிச்சா என்ன சார் கிடைக்கும்னு சில பேர் கேட்கறாங்க. நம்ம காலம் அப்படித்தானே. இப்ப என்ன கிடைக்கும்? என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னது அந்த காலம். கிடைப்பதேங்கிறது நம்ம காலம். சார் திருவாசகம் படிச்சா என்ன சார் கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒரு 3 நிகழ்ச்சி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பல பேருக்கு தெரியும். 3 நிகழ்ச்சி சொல்றேன். திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்? வீட்டில் கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார். பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கு சார். என்னங்க? ஆமா சார். 32 வயசாச்சு. எல்லா பொண்ணும் நல்லா சம்பாதிக்குது, இந்த பையன் மட்டமா சம்பாதிக்கிறான். இந்த காலம் அப்படித்தான். பொண்ணு 60,000 சம்பாதிக்குது, இவன் 30,000 சம்பாதிக்கிறான். இங்கே கல்யாணம் ஆகிறது பையனுக்கு. அந்த காலம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த காலம் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் சார். என்ன சார் படிக்கலாம்? 17ஆம் தலைப்பு அன்னை 10 படி. வீட்டில் நல்லா கல்யாணம் நடக்குது. இது இக சௌபாக்கியம். என்ன எத்தனாம் தலைப்பு? வேத மொழியர் வெண்ணீத்தர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்நின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் கண் அஞ்சனத்தர். அஞ்சனம்னா என்னங்க? மை. சிவபெருமான் கண்ணுக்கு மை போட்டாரா இல்லையா? போட்டாரா. மாணிக்க வாசக சாமிக்காக குதிரையில வந்தார்ல,
எங்க ஊர் மதுரைங்க. மதுரைக்கு பெருமை என்ன தெரியுமா? ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமானை குதிரை வாகனத்தில் வர செய்த ஊர் மதுரை. குதிரையின் மேல் வந்துடுமேல் குடிகேடு கண்டீர், மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. குதிரையின் மேல் அவன் வர்றதை பார்த்துட்டீன்னா போச்சுடா, அடுத்த பிறவி வராது. அட வராதா? ஆமா. குதிரையில் வர்றதை பார்த்தா என்ன ஆகுமா? அடுத்த பிறவி வராதாம். மதுரைங்க கொடுத்து வச்ச திருத்தலம். அது பல மதுரைக்காரங்களுக்கே தெரியல. மதுரை மண் இருக்கே, மாணிக்க வாசகர் மிதிச்ச மண் மட்டுமல்ல, எம்பெருமான் சுமந்த மண்ணு. சரி, நான் 3 நிகழ்ச்சி சொல்றேன்னு சொன்னேன். முதல் நிகழ்ச்சி, செட்டிநாட்டில் ஒரு சின்ன கிராமம், ஓனா சிறுவயல்னு பேர். உய்யக்கொண்டான் சிறுவயல், ஊனா சிறுவயல். பின்னால ஒய்யக்கொண்டான்னு பேரை மாற்றி ஓனா சிறுவயல்னு ஆக்கி விட்டாங்க. அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த காலம் குழந்தை இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பிள்ளை இல்லை. என்ன பண்றது? பிள்ளை இல்லைன்னா படிப்பாவன் யார் தலையில? ஆண் தலையிலையா பெண் தலையிலையா? அந்த காலம் அப்படித்தான், அநியாயம். பொண்ணு தலையில தான் விடியும். என்னம்மா? பொண்ணு தலையில தான் விடியும். விடிஞ்சு மாமியார் சொல்லிவிட்டா, இவ வந்தா வீட்டில் ஒரு குழந்தை குட்டி கூட வரல. 3 எழுத்து வார்த்தையை சொல்லி அவளை திட்டான். நான் சொல்ல மாட்டேன். 3 எழுத்து வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணை திட்டான். இந்த பொண்ணு கண்ணீர் விடுது. மாமியார் அடுத்து அவ மேலேயும் தப்பு இல்லை. வீட்டுக்கு ஒரு பேரன் வேணும், கிடைக்கல. என் பையனுக்கு நான் இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறேன்ட்டான். அது எப்படியோ அது இனிமே தானே தெரியும். எங்க ஊர்ல ஒருத்தர் 4 தாரம் கட்டினார். எங்க சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரணும். தப்பை இவன்கிட்ட வச்சுக்கிட்டு 40 தாரம் கட்டி யார்கிட்ட போறது? ஏமா தப்பு எங்கேன்னு தெரியணும்ல. 4 தாரம் கட்டி பிள்ளை இல்லை. இந்த அம்மா, நான் என் பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறேன். அந்த பொண்ணு, அந்த காலங்க, இந்த பொண்ணு பேசாம கண்ணீர் விட்டது. அவங்க அப்பா வந்தார். என்னம்மான்னார். விஷயம் இப்படி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. சிவபெருமான் கருணை காட்ட மாட்டேங்கிறார். எங்க மாமியார் இவருக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்றேங்கிறார். இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாப்பிள்ளையை பாராட்டணுமா பாராட்ட வேண்டாமா? என்னம்மா? நல்லா பாராட்டணும். அம்மா, இத்தனை காலம் இவளோட இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு பாடிவிட்டு இப்ப இவளை விட்டுட்டு போகலாமா? அது அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த பிள்ளை இப்படி இருக்கு, அவ்வளவுதானே, கவலைப்படாத, என் கூட புறப்படு. உங்க மாமியார்கிட்ட சொல்லு, 48 நாளைக்கு நாங்க 2 பேரும் வெளியூர் போறோம்னு சொல்லு. அப்பா என்ன பண்ணார்? பொண்ணை கூட்டிக்கிட்டார். 2 பேரும் புறப்பட்டு எங்க போனாங்க? தமிழ்நாட்டிலே எந்த திருத்தலத்திலே அடியாருக்கு ராஜ மரியாதையோ அந்த திருத்தலத்துக்கு போனார்கள். எங்கே அடியாருக்கு மரியாதை? தமிழ்நாட்டில் 4 திருத்தலம். ஒரு ஊர்ல அம்மாவுக்கு தான் மரியாதை. உங்களுக்கே தெரியும். எங்க மதுரை மீனாட்சிக்கு தான் முதல்ல பூஜை. சொக்கலிங்க பெருமான் ஐயரை பார்த்து கேட்பார், இன்னும் அம்மாவுக்கு பூஜை முடிஞ்சிருச்சா? இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகணும். அது என்னம்மா, ஏம்மா அப்படி? ஏன் அம்மாவுக்கு முதல் மரியாதை? மாமியார் வீட்டில் வந்து இவர் உட்கார்ந்ததுனாலயா? இவருக்கு மாமியார் வீடு மதுரைங்க. சொக்கலிங்க பெருமானுக்கு மாமியார் வீடு எது? மதுரை. பொண்ணு கொடுத்த ஊர் எது? மதுரை. அதனால இல்லை. ஆண்டவன் முன்னாலையா அருள் முன்னாலையா? அருள் கிடைக்கலன்னா நீங்க இத்தனை பேர் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. புரியுதா? அருள் கிடைச்சாத்தான் ஆண்டவன்கிட்ட போகலாம். அவன் அருளாலே அவ்வளவுதான்மா. அருள் தான் மீனாட்சி, ஆண்டவன் தான் சொக்கலிங்க பெருமான்.
அவளை கும்பிட்டாத்தான் அவன்கிட்ட போகலாம். ஆமா, அருள் கிடைக்கலன்னா எப்படிங்க போவீங்க? எங்க மதுரையில சாமி திருவீதி விழா வரும்ல, மதுரை எத்தனை கோபுரம்? 5 கோபுரம். மதுரையில் 5 ராஜகோபுரம். 4 கோபுரம் பெருசு, 1 சின்ன. 4 பக்கம் 4 கோபுரம். மாரவர்மன் சுந்தர பாண்டியன், ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன், செவ்வந்தி செட்டியார், அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் எல்லாம் 4 கோபுரம் கட்டினாங்க. பெரிய கோபுரம். சாமி அது வழியா வராது, போகாது. ஆசாமிகள் தான் போக வர இருப்பாங்க. சொக்கலிங்க பெருமான் திருவீதி விழா வர்ற பொழுது எந்த வழியா வருவார்? அம்மன் சந்நிதி வழியா வருவார். மீனாட்சி சந்நிதி நேர சின்ன கோபுரம், அது வழியாத்தான் வருவார். திரும்ப உள்ள போற பொழுது அது வழியாத்தான் உள்ள போவார். என்னங்க அர்த்தம்? நீ ஆண்டவனை சென்று அடைய வேண்டுமானால் அவன் அருள் மூலமாகத்தான் சென்று அடைய வேண்டும். ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அருள் மூலமாகத்தான் வருவார். ஆமா, உங்களால சூரியனையே பார்க்க முடியலையே, சூரியனை படைச்ச பகவானை பார்க்க முடியுமா? அவன் அருள் கொடுத்தான்னா தான் பார்க்கலாம். சிவபெருமானுக்கு பக்கத்துல பெரியாவிட உட்கார்ந்து இருப்பாள்ல, அவதான் அருள். அவ ஒரு பார்வை பார்த்தா தான் நம்மளால சிவபெருமானையே பார்க்க முடியும். இல்லைன்னா சிவபெருமானை பார்க்க முடியாது. காண்பார் யார்? கண்ணுதலாய் காட்டாக்காலே. அவன் காட்டினாலொழிய பார்க்க முடியாது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலை வித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்கின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. வள்ளற் பெருமான். இப்ப என்ன புரியுது? மீனாட்சியை போய் முதல்ல கும்பிடுறோம்னா அருள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்புறம்தான் ஆண்டவனை பார்க்கக்கூடிய தகுதியே உங்களுக்கு வரும். முதல் பூஜை அம்மாவுக்கு, அடுத்த பூஜை அப்பாவுக்கு. சரி, மதுரை. இப்ப அப்பவே ஒன்று சொன்னேன், 4 கோயில் தமிழ்நாட்டில் முக்கியம்னே. ஒன்று அம்மாவுக்கு மரியாதை, அது எந்த கோயில்? நம்ம மதுரை. 2வது அப்பாவுக்கு தான் மரியாதை, சிதம்பரம் நடராஜா. சிவகாமி யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. ஆமா, அவ பின்னால தானமா வருவா. மரியாதை பூரா யாருக்கு? அப்போ இவரு கார்ல வரமாட்டாரு, தேர்ல தான் வருவாரு. நடராஜா எந்த வாகனத்தில் வருவாரு? தேர்ல தாங்க வருவாரு. எந்த வாகனமும் ஒத்து வராது அவருக்கு. அப்பா ராஜபோகம், பொன்னம்பலம், அம்பாள் மரியாதையா பின்னாலேயே வருவார். அப்பாவுக்கு மரியாதை. இன்னொரு கோயில் பிள்ளைக்கு மரியாதை. இவர் ரெடியா வந்து உட்கார்ந்து இருக்காரு. வைத்தீஸ்வரன் கோயில். இன்னும் ஏதாச்சும் பிரைஸ் கொடுப்போமா? வைத்தீஸ்வரன் கோயில். அத்தனை நகை யாருக்கு? முத்துக்குமாரசாமிக்கு. கார்த்திகை அன்னைக்கு போய் பாருங்க, அப்படியே அழகா இருப்பார். ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டன எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளியவரவர்கட்கும் ஊன்கண் உலக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னடி சுரந்து அவர் வேண்டிய வரம் கொடுப்பான் மெய்கண்ட தெய்வம். அதுக்கு என்ன பேரா? மெய்கண்ட தெய்வம். இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்றுணர்தியார். பொழியாத புயல் தங்கு புவனமும் நான்முக புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகு மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றிவர்க்கு மற்றை அடியாத வீடுந்தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே. அழகு பொலி கந்தபுரி. கந்தபுரினா வைத்தீஸ்வரன் கோயில். அழகு பொலி கந்தபுரி தலையவர் கந்தனுடன் அம்புலியாடவாவே. குமரகுருவர் சுவாமிகள் பாடிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தவன். அம்மாவுக்கு மரியாதை மதுரை, அப்பாவுக்கு மரியாதை சிதம்பரம், பிள்ளைக்கு மரியாதை வைத்தீஸ்வரன் கோயில், அடியாருக்கு மரியாதை திருப்பெருந்துறை. திருவிழா யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. தேர்ல யாரு வருவா? இன்னைக்கு தேரா நேற்று தேரா? இன்னைக்கு தேரு திருப்பெருந்துறை, இன்னைக்கு தேரு.
இன்னைக்கு தானே, இன்னைக்கு தான் ஒரு ஞாபகம். தேர்ல யாரு வருவா? நடராஜாவை வருவாரு. மாணிக்கவாசக சாமி தான் வருவார். நடராஜாவுக்கு திருவிழாவே கிடையாதுங்க. சிவபெருமானே இல்லை. என்ன சார் அநியாயமா பேசுறீங்க? சிவலிங்கம் இருக்கா இல்லையா? இல்லைங்க, ஆவுடைதாங்க இருக்கு. திருப்பெருந்துறைக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில். ஆவுடைதான் இருக்கு. மேல சிவலிங்கம் காணாம். ஒரு மூடியை போட்டு கவுத்து சிவலிங்கம் மாதிரி காட்டுறாங்க. நான் முதல்ல 1961 அங்க போனேன். அர்ச்சகரை பார்த்தேன். திருப்பெருந்துறை அர்ச்சகரை பார்த்தேன். சாமி, என்ன சிவபெருமான் இங்க இல்லையான்னு. ஆமான்னார். எங்க போயிட்டாருன்னு. அவர் குதிரையை கொண்டுகிட்டு மதுரைக்கு போயிட்டாரு. சரிதானே? சரிதானே ஐயா? இங்க வந்துட்டார் ஐயா. குதிரையை கொண்டுகிட்டு மாணிக்கவாசக சாமிக்காக மதுரைக்கு வந்துட்டார் ஐயா. அந்த ஆள் நல்லா சொன்னார், நான் மறக்க முடியாது. திருப்பெருந்துறை. இப்ப அந்த கதைக்கு வாங்க. ஓனா சிறுவயல்ல ஒரு கதை கேட்டுமே மறந்து வச்சா நினைப்பு இருக்கா? நல்ல வேலை போங்க. ஓனா சிறுவயல்ல ஒரு அப்பாவும் பொண்ணும். பிள்ளை இல்லை. அப்பா பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க வந்தாரு? திருப்பெருந்துறைக்கு வந்துட்டார். மாணிக்கவாசகர் காலில் விழுந்துட்டார். திருப்பெருந்துறையில எத்தனை அதிசயம் தெரியுமா? சிவபுராணம் எத்தனை வரி? 95 அதிசயம் அங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க. திருவாதூர்ல, மன்னிக்கணும், திருப்பெருந்துறையில 95 அதிசயம் வரி வரியா எழுதி போட்டிருக்கு. இனிமே போனா அங்க ஒரு கைடு, ஒரு புண்ணியவான் இருக்காரு, நல்லா காட்டுவார், அவ்வளதையும் சொல்லுவார். எழுதி போட்டிருக்கு திருப்பெருந்துறை. அந்த காலத்து சிற்பிகள் கையெழுத்து போடுற பொழுது திருப்பெருந்துறையிலே உள்ள கொடுங்கை தவிர மற்றது எதை வேணாலும் பண்ணிக்கிறேன்னு போடுவாங்களா. திருப்பெருந்துறை கோயில். பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஆத்மநாதர். நமசிவாய வாழ்க. அந்த நாதன் தான் ஆத்மநாதன். ஆத்மநாதனைத்தான் சுருக்கமா என்ன பேரு வச்சாரு? நாதன் வச்சாரு. சிவபெருமான் திருவாசகம் எத்தனை பதிகம்? 51 பதிகம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய எத்தனை எழுத்து? 5. நாதன் எத்தனை பேரு? நாதன் ஒருத்தன் தானே. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. திருவாசகம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். சிவபெருமான் ஒருவன். 5 எழுத்து. 5 1 அட 51 பதிகம். அதுதான் அடையாளம். அவன் முன்ன அவன் முக்கியமா, அவன் பேர் முக்கியமா? அநியாயம் பண்றாரு. ஆளு முக்கியம் இல்லையா, பேரு தான் முக்கியமா? சரியா தப்பா? ஐயா, நீங்க முக்கியமா, உங்க பேரு முக்கியமா? ஐயா, பேரு தான் முக்கியம். ஒரு டபாதிக்காரன் நம்ம பேரை சொல்லிட்டு முன்னால போயிடலாம். கலெக்டர் வாராருன்ட்டு. புரியுதா? கலெக்டரே வந்தா கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னத்துக்கு இவ்வளவு தினத்துக்கு? பேங்குக்கு போனேன், 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணினேன், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. என் ஃப்ரெண்டு தான் அங்கே மேனேஜரு, கோவிந்தசாமின்னு பேரு. 50,000 ரூபாய் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. எப்போ எடுக்கலாம்னு? நீ விரும்புகிற போது வா, எடுத்துக்கலாம்ட்டார். 10 நாள் ஆகி ஒரு 5,000 ரூபாய் வேணும். போனேன். கோவிந்தசாமி, ஒரு 5,000 ரூபாய் கொடு, கையெழுத்து போடு, செக்குலேங்கிறேன். ஏன் நானே வந்திருக்கேன், நான் தானே அன்னைக்கு கொடுத்தேன், இப்போ நானே வந்திருக்கேன், 5,000 ரூபாய் கொடு. செக்கில் கையெழுத்து போடுறா. செக்கில் கையெழுத்து போட்டா தாண்டா பணம் கிடைக்கும். நான் முக்கியமா, என் கையெழுத்து முக்கியமா? உன் கையெழுத்து தாண்டா முக்கியம். கையெழுத்து போடாம பணம் கொடுத்தா என்ன ஆகும்? என் பொழப்பு போயிரும்டா. புரியுதா? ஆண்டவன் முக்கியமா, அவன் பேரு முக்கியமா? ஆண்டவனை பார்க்க முடியாது, அவன் பேரை சொன்னா ஓடியாண்டுருவான். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய சொல்றீங்களா இல்லையா? உள்ள எதுக்கு? திருப்பெருந்துறைக்காக வந்தேன். நாதன் தாழ் வாழ்க.
நமசிவாய முன்னால வச்சாரு, பேர நாதனை பின்னால வச்சாரு, பேரு முன்னால ஆள் பின்னால. 51 சிவன் என்பதே திருவாசகம் தான். செட்டி நாட்டில் திருவாசகத்தை தங்க ஏட்டில எழுதி வீட்டில் சிவலிங்கமாக பூஜையில வச்சிருக்காங்க. தெரியுமா? எத்தனை பாட்டு? 658 பாட்டு. இவ்வளவு ஏடு வரி வரியா பார்த்தேன் கும்பிட்டேன். இது இருக்கு. இப்ப அந்த ஏடு பொள்ளாச்சியில இருக்கு, வச்சு கும்பிடுறாங்க வீட்டுல. அதாங்க சிவபெருமான். அப்பவே ஒண்ணு சொன்னனே, நீங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கல்ல, சிவபெருமான் எழுதின ஏட்டுல அந்த கையெழுத்து முத்து முத்தா இருக்கு, நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல. நீங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கல்ல, இந்த ஆளு பொய்யே சொல்லுவாரு போல இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல. ஆமா, அந்த ஏடு என்னாச்சு? சிவபெருமான் எழுதுறாரா இல்லையா? அந்த ஏடு சிதம்பரத்திலே இருந்துச்சு. பின்னாலே தீட்சிதர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் பொறாமையினால அந்த ஏட்டை தூக்கி சிவகங்கை குளத்தில போட்டுட்டார். இந்த இந்துக்களுக்கு அந்த புத்தி, கெட்ட புத்தி எல்லாம் வரும். இஸ்லாத்துல நாஸ்திகம் கிடையாது, கிறிஸ்தவத்துல நாஸ்திகவாதி கிடையாது. இங்கே நாஸ்திகவாதி நல்லாவே இருப்பான். நம்ம புத்தி அப்படித்தான். கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே கோயில் சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். தான் நமக்கு பழக்கம். நான் ரொம்ப சொல்லக்கூடாது. இங்கதான் இந்த நாஸ்திகவாதம் எல்லாம் தூக்கி எங்க போட்டாங்க? சிவகங்கை குளத்துல போட்டாங்க. ஐயோ, சிவபெருமான் எழுதின ஏடு போச்சே. எல்லாம் பின்னால எல்லாம் தவிக்கிறாங்க. மாலிகாபூருடைய அந்த படையெடுப்பு நேரத்தில் யாரோ ஒரு புண்ணியவான் அம்பலத்து ஆடி ஐயர் மடம் அப்படின்னு பேர். என்ன பேரு? அம்பலத்து ஆடி ஐயர் மடம், சிதம்பரத்தில். அந்த மடத்துக்கார சாமி குளிக்க போற பொழுது ஏடு அவர் காலில் வந்து பட்டது. சிவபெருமானுக்கு தெரியும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும். திருவாத ஊர்ல மாணிக்க வாசகருக்கு கோயில் கட்டுற வேலையை பவானி தியாகராஜன் கொடுக்கணும்னா சிவபெருமான் அடுத்த ஆள்கிட்ட கொடுக்க மாட்டார் ஐயா. அதுக்குன்னு எவனுக்கு தலையெழுத்து இருக்கோ அவனுக்கு தான் ஐயா கிடைக்கும். பணம் இருக்கிறதுக்காக கிடைக்காது, பதவி இருக்கிறதுக்காக கிடையாது. நீர்த்துறையும் அம்பலமும் காத்து கடந்தவனுக்குத்தான் கிடைக்கும். இந்த ஏட்டை யார் எடுத்தா? அம்பலத்தாடி ஐயர் மடம். அப்புறம் பாண்டிச்சேரிக்கு மாறினாங்க. இந்த மாலிகாபூர் படையெடுப்பு நேரத்தில் பாண்டிச்சேரிக்கு மடம் மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த ஏடு பாண்டிச்சேரியில அம்பலத்தாடி ஐயர் மடத்துல ஒரு பெரிய பேடையில வச்சு பத்திரமா இருக்கு. நீங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையில பார்க்கலாம், தொடப்படாது. நம்ம தான் தொட்டா ஒரு வழி பண்ணிடுவோமே, தூரத்துல நின்று பார்க்கலாம். அந்த சாமி நமக்கு தெரிஞ்சவர் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்க சொன்னாரு. பார்த்தேன். அந்த பார்த்த புண்ணியம் இப்போ உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். யார் எழுதின ஏடு? ஆமா, இந்த சிவபெருமானுக்கு வேற வேலை கிடையாதா? எங்க இப்படி ஏடு எழுதுறதா இவருக்கு பொழப்பா? ஏன் எழுதினாரு? எழுதினாரு அப்படின்னு யாரு சொன்னா? பாருங்க கதையை, கடைசியில எங்கேயோ போட்டாரு சீட்டை. ஊழிக்காலம்னு ஒண்ணு வருமா, எல்லாம் ஒடுங்கிருமா, எல்லாம் ஒடுங்கிரும். நம்மெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் பென சுனாமி தான். ஆமாங்க, பூமி தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணிய அக்னி உறிஞ்சிரும். வடபாபு அக்னி. அக்னியை காத்து அணைச்சுப்படும், காற்று ஆகாசம் இழுத்துப்படும். ஆகாசம் தான் நிற்கும். அதுக்கு உருவமே கிடையாது, இதான் நிற்கும். அப்போ சிவபெருமான் மட்டும் எம் இறை நல் வீணை வாசிக்குமே. அப்பர் சுவாமி சிவபெருமான் அழகா வீணை வாய்ச்சிக்கிட்டு இருப்பாரா? உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான் நல்ல வீணை வாசிப்பாரு. தெரியுமா? எங்க சொல்லி இருக்கு? வேகிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்லா வாசிப்பாராம் வீணை.
எப்படி பாருங்க, சம்பந்த சுவாமி மிக நல்ல வீணை தடவி. சரி, இப்போ நம்ம அந்த கதையை பாதியில விட்டு வச்சிருக்கோம். எந்த கதையை? அந்த பொண்ணு கதையை. உள்ள போனாங்க, சிவபெருமானை கும்பிட்டாங்க, கோயிலை பார்த்தாங்க. கொஞ்ச காலம் 48 நாள் அங்கேயே படி கடந்தாங்க. யார் திருவடியில? சிவபெருமான் திருவடியில. நேர போனா சிவபெருமான், இடது பக்கம் பார்த்தா மாணிக்க வாசக பெருந்தகை திருப்பெருந்துறை. 48 நாள் ஆச்சு. இவர் அப்பாக்காரர் தூங்குறார். கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கொடுப்பாரா மாட்டாரா? நீங்க நினைச்சு படுத்தா சத்தியமா காட்சி கிடைக்கும். நீங்க நினைக்கிறமா இல்லையா? முங்கை நீண்டா தானையா முழங்கை நீள. முங்கையை இப்படியே வச்சுக்கிட்டு முழங்கை நீளலைன்னா யார் என்ன பண்றது? நினைச்சா காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்தாரா? இந்த செட்டியாருக்கு சந்தோஷம். சிவா சிவா சிவா, தலைமாட்டுல 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. முழிச்சு பார்க்கிறார். தலைமாட்டுல 6 வெள்ளி தண்டை. தண்டைன்னா தெரியுமா? இந்த பிள்ளைக்கு காலில் கனமா போடுவாங்க. இந்த லேசா இருக்காது, நல்ல கெட்டியா இருக்கும். அதை போட்டா காலுக்கு பலம் கிடைக்கும். முருகன் காலில் பளிச்சுன்னு தெரிகிறது தண்டையா. தண்டையணி வெண்டையம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையனை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ. திருச்செந்தூர் பாட்டு, முருகனை பத்தி பாடினது. ஆமா, நீங்க என்ன திருவாசகத்தில் முருகன் அடிக்கடி வர்றாருல்ல? திருவாசகத்தில் பிள்ளையார் எங்கே வர்றார் சொல்லுங்க? திருவாசகம் 658 பாட்டுல பிள்ளையாரை பத்தி எந்த பாட்டுல வருது? எந்த பாட்டிலையும் வராது. ஆமாங்க, பிள்ளையார் காலத்துக்கு முன்னாலே மாணிக்க வாசக சாமி, பிள்ளையார் வழிபாட்டுக்கு முன்னாலே மாணிக்க வாசக சுவாமி முடிஞ்சு போச்சு. முருகன் திருவாசகத்துல எங்கெங்க வர்றாரு படிக்கிறீங்கல்ல உட்கார்ந்து? வரி வேணும்ல. பாலனுக்காக பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர குமரன் தன் தாதைக்கே உந்தீபர. குமரன்னா யாரு? முருகன். நல்வேலன் தாதை திருப்பொற்சுன்னம். திருப்பொற்சுன்னம் 2 இடத்துல முருகன் பாடப்படுகிறான். எதுல? நம்ம திருவாசகத்தில். தலைமாட்டில் 6 தண்டை. செட்டியாருக்கு சந்தோஷம். வீட்டுக்கு போனார். 6 தண்டையமும் பூஜைகளை வச்சார். அம்மா சிவபெருமான கும்பிட்டா. சரியா 10வது மாசம் ஒரு ஆண் குழந்தை. 1.5 வருஷம் கழிச்சு அடுத்த ஆண் குழந்தை. அடுத்த 1.5 வருஷம் கழிச்சு அடுத்த ஆண் குழந்தை. 9 வருஷத்துல 6 ஆண் குழந்தை. அப்புறம் 3 பெண் குழந்தை. போதும் போதும் போதும், கடைசி பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சார். என்னங்க, எத்தனை ஆண் குழந்தை? அம்மா உண்மைமா, எத்தனை ஆண் குழந்தை? 6 ஆண் குழந்தை. ஆமா, அவருக்கு அதானே. சிவபெருமானுக்கு 5 பிடிக்குமா 6 பிடிக்குமா? 6 தான். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் உங்களுக்கு தெரியுது. கீழ் நோக்கிய முகம் ஒண்ணு இருக்கு, அதோ முகம். அதோ முகம்னா கீழே. அந்த ஆளு அதோகதி ஆயிட்டான்னா கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம். கீழ் நோக்கிய முகம் 6 தண்டை. இந்த செய்திய சென்னையில இது மாதிரி ஒரு கூட்டத்தில் சொன்னேன். தாய் குலத்தில் ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. நான் என்னமோ கேட்க போறாங்க. என்னன்னு, அந்த 6 பேர்ல எங்க தாத்தா ஒருத்தர். எப்படி இருக்கணும்?
என்னையா மாணிக்க வாசகசாமி எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? அந்த 6 பேர்ல எங்க தாத்தா ஒருத்தர். தண்டை எங்க வீட்டுல என்ன இருக்கு? இன்னும் இருக்கு. ஓனா சிறுவயல் 6 தண்டை. நான் போய் சொல்லல, இன்னும் இருக்கு. 3 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். நேரம் ஆயிடுச்சு. நிறுத்துற போது எனக்கு அடையாளம் காட்டணும். இது பேசிக்கிட்டே இருக்கும். 2வது செய்தி, இந்த மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய திருவாசகம் எங்க போயிருச்சுங்கிறத நீங்க நினைச்சுக்கணும். மகாத்மா காந்தி அடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். 1913. அப்ப அவருக்கு மகாத்மா காந்தின்னு பட்டம் இல்லை. MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, வக்கீல், வழக்கறிஞர். போர்டு போட்டார். ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியாது. ஒரு நாள் ஒருத்த வந்தான். நல்ல அழகா இருக்கான். ரத்தம் வடியுது முகத்துல, கையில காயம், முதுகுல காயம். ஒரு துண்டை இந்த கக்கத்துல வச்சிருக்கான். காந்தி, யாருப்பா நீ? பாலசுந்தரம். எங்கே இருந்து வர்ற? நான் தென்னாப்பிரிக்காவில் வேலை பார்க்கிறேன். கூலி வேலைக்காரன், தமிழ் கூலி. இங்கிலீஷ்ல சொல்றான், தமிழ் கூலி. எங்கே இருந்து வந்த? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு ஊரு. புரியுதா? தில்லையாடின்னு ஒரு ஊரு. அங்கே முனிசாமி முதலியார்னு ஒருத்தர். நாங்க ஒரு 20-30 குடும்பம் இங்க தென்னாப்பிரிக்காவில் வேலைக்கு வந்தோம். எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. இது என்ன உடம்பெல்லாம் காயம்? முதலாளி கொடுத்த பரிசு. 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் வேலை பார்ப்போம், மிச்சம் 9 மணி நேரம் அடிபட்டு சாவோம். எங்களுக்கு உரிமை கிடையாது. இந்த பாத்தீங்களா, நாய் கழுத்துல போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு லைசன்ஸ். இது இல்லாம நாங்க போக கூடாது. நாங்க கல்யாணம் பண்ணா கூட செல்லாது. கஷ்டப்படுறோம். அது சரி, துண்டை ஏன் கக்கத்துல வச்சிருக்க? தோல்ல போட வேண்டியது தானே. நாங்கள் அடிமைகள், தோல்ல துண்டு போடக்கூடாது. ஏன்? துண்டு போட்டா என்ன ஆகும்? துண்டு போட்டா அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. நான் என்ன செய்யணும்? எனக்காக எங்க முதலாளி மேல நீங்கள் வழக்கு தொடர்ந்து வாதாட வேண்டும். 1912. சரி, காந்தி ஒத்துக்கிட்டார். வக்கீல் தானே, பாரட்லா, லண்டனுக்கு போய் படிச்சவர். ஒத்துக்கிட்டார். கோர்ட்டுக்கு போனிச்சு கேஸ். 1 வருஷத்துக்குள்ள தீர்ப்பு இவங்களுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு? பாலசுந்தரத்துக்கு. முதலாளி பண்ணது தப்பு, நஷ்ட ஈடு கொடு. தமிழ் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். நம்மளை காப்பாத்துறதுக்கு குஜராத்தில் இருந்து ஒரு காந்தி வந்துட்டார். எல்லாம் காலில் வந்து விழுந்தாங்க. காந்தி எழுதுகிறார், என்னை முதலில் அடையாளம் கண்டு கொண்டவர்கள், என்னுடைய வாழ்க்கை என்ற வைரத்தை பட்டை தீட்டியவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த தமிழ் மக்கள். காந்தி எழுதுகிறார் பாருங்க. தமிழ்நாடும் காந்தி அடிகளும்னு ஒரு புஸ்தகம் அதில் வந்திருக்கு. இந்த செய்தி போற அதில் தான் இருக்கு. சர்வோதயா பப்ளிகேஷன்ஸ். காந்தியடிகள் பொறுப்பு எடுத்துக்கிட்டார். ஒத்துழையாமை போர். கோர்ட்டுக்கெல்லாம் போகல, ஒத்துழையாமை இயக்கம். ஆபீஸுக்கு போவோம், வேலை பார்க்க மாட்டோம், உட்கார்ந்து இருப்போம். அடிக்கிறானா வாங்கிக்குவோம், பதில் பேச மாட்டோம். செத்து போனா போயிட்டு போகுது. எவ்வளவு தைரியம் வேணும்? நம்ம அடிக்க போறேன்னு சொன்னாலே நான் கட்சி மாறிடுறேன். நம்மாடி அடிக்க போறேன்னாலே அதான் ஒத்துழையாமை போர். ஆரம்பிச்சிட்டார். அவன் பிடிச்சி அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டுட்டான். வெள்ளைக்காரன். அந்த காலம் 110 வருஷத்துக்கு முன்னால அத்தனை பேரையும் போட்டாச்சு. ஒரு அறையில மகாத்மா காந்தி, அந்த பாலசுந்தரம், ஒரு 12 வயசு பொண்ணு. அவளுக்கு பேர் என்ன? வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. எங்க 12 வயசு பொண்ணுக்கு என்னமா தெரியும்? நம்ம ஊர்ல 12 வயசு பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். நம்ம தான் இந்த ஒன்று வச்சிருக்கோம்ல, அதை வச்சு எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவோம். அந்த காலம் அதுக்கு என்ன தெரியும்? மலர்ந்தும் மலராத பருவம். அது வந்துருச்சு. ஒத்துழையாம போர்ல பிடிச்சி உள்ள போட்டான். ஜெயில்ல கஷ்டம்.
அந்த காலம் ஜெயில் அப்படித்தான். நம்ம காலம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவனெல்லாம் 10 கிலோ கூட வர்றாங்க. ஆமா, அவ்வளவு சௌகரியமும் ஜெயிலில் கிடைக்குது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸு அது இதுன்னு சொல்லி நல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கு மேலேயும் அனுபவிச்சு விட்டு வெளியில் வர்றேன். எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். நாமக்கல்லார் பாடுறார். எல்லாரும் 3 மாதத்துக்குள்ள உடம்பு சரியில்லை. ஒரு பிளேட்டு கழிவும் அதுல தான், சோறும் அதுல தான். இதை விட அநியாயம் உண்டா? கடுமை நோய் வந்துருச்சு. இந்த பொண்ணு பட்ட கட்டையா போயிடுச்சு. தாங்குமா? 12 13 வயசு. அப்ப 1 வருஷம் ஆச்சு இல்லப்ப, கிட்டத்தட்ட 13 வயசு முடிய போகுது. பார்த்தா வெள்ளைக்காரன் 3 பேரையும் வெளியில விட்டுட்டான். இது வேற உள்ள இருக்கிற போது செத்து போனா பிரச்சனை ஆயிடும். அந்த பொண்ணால நடக்க முடியல. இந்த போர்வை இருக்கிற துப்பட்டி அதுல அந்த பொண்ணை போட்டு சுருட்டினாங்க. ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் பாலசுந்தரம் தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. காந்தி இருந்த இடம் அவருடைய ஆசிரமம். அங்க கொண்டாந்து போட்டாச்சு. இப்ப அந்த பொண்ணு மலங்க மலங்க முழிக்குது. சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. கடைசி நேரம். காந்திக்கு கண்ணீர் கொட்டுது. இந்த சின்ன பொண்ணை போய் இந்த ஒத்துழையாம போர்ல ஈடுபட வச்சுட்டனே. அம்மா, உனக்கு வருத்தமா? ஆமாம் பாபுஜி, எனக்கு வருத்தம். எதனால வருத்தம்? அநியாயமா இந்த 13 வயசுல இறந்து போக போறமே அப்படின்னு வருத்தமா? இல்லை. அப்ப என்னம்மா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கால்களை கொடுத்தார், 2 கைகளை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னம்மா ஒன்னும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை தந்திருப்பாரே, ஆனால் உங்களுடைய ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறை இன்னொரு உயிரையும் தரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. நல்ல கையை தட்டலாம். கையை தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. இந்த பாருங்க, நல்லா அப்படி தட்டி பாருங்க, ஹார்ட் அட்டாக் வராதுய்யா. டாக்டருக்கு பொழப்பு போயிடும். போகுது. என்ன கொரோனா நேரத்தில் கொஞ்சமா கொடுத்தோம், 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்தோமா இல்லையா? நல்ல கையை தட்டுங்க, ஹார்ட் அட்டாக்கே வராது. கவலைப்படாம தட்டணும். இந்த பொண்ணு என்ன சொல்லுது? இன்னொரு உயிரை கொடுக்கலையே. காந்தி கும்பிட்டார். இதான் தமிழ் பொண்ணு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழ் பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையம்மா? கும்பிட்ட அம்மா, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். சத்தியம். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன். இப்ப அந்த பொண்ணு சாக போகுது. இழுக்குது, பேச்சு வருது, கஷ்டப்படுது. பாலசுந்தரத்தை பார்க்குது. அண்ணா, என்னம்மா? அந்த பாட்டை வருமாறு சொல்லுங்க, கேட்டுட்டு இறந்து போறேன். இந்தா மதுரைக்கு போறேன், இந்தா திருவாரூர்ல இருந்து மேலூருக்கு போறேன், அது மாதிரி இறந்து போறேன். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! நம்ம வீட்டு வாசப்படியில பணம் தூக்கிக்கிட்டு போனா கூட வீட்டை எல்லாம் கழுவி விடுறாங்க. எமன் நம்ம வீட்டுக்குள்ள அட்ரஸ் தெரியாம வந்துடப்படாது. பயப்படுறமா இல்லையா? இந்த பொண்ணு என்ன சொல்லுது? பாட்டை கேட்டுட்டு இறந்து போறேன். ஒரு பாட்டை படிச்ச அந்த பொண்ணு பார்த்தது, சிரிச்சுது, எல்லாரையும் பார்த்தது. சிரிச்ச உடிக்கி நின்று போச்சு. முகம் எப்படி இருக்கு? சிரிச்ச. செத்து போனா நம்ம மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சவக்கலைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? சவம்னா என்ன? சில பேர் இருக்கிற போதே மூஞ்சி அப்படித்தான். இவன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். இந்த பொண்ணு சிரிச்ச உடிக்கு இறந்து போச்சுமா. ஏன்? திருவாசகம் கேட்டா எல்லா கஷ்டமும் போயிடும். பகவான் உள்ள வந்து உட்காருவான். அவன் உட்கார்ந்தா வேற என்னங்க வேணும்? புரியுதா? அந்த ஆன்மா அலையும். ஐயா, இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அலையும்.
ஐயோ என் உடம்பு போச்சே, என் வீடு போச்சே, இத்தனை வருஷமாய் இருந்தனே போச்சே, திரும்ப உள்ள போயிடலாமா? போக முடியாது. எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அது நாம் இந்த உடம்புக்குள்ள போகணும்னு ஆசைப்பட முடியாது. சுடுகாட்டுக்கு கொண்டு போனா அங்க ஓடும், கார்ல கொண்டுகிட்டு போனா காரை பிடிச்சி இழுக்க பார்க்கும். என் உடம்பு போகுது, ஒன்றும் முடியாது. கடைசி கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படுற பொழுது அந்த ஆன்மாவுக்கு நிம்மதியை தரக்கூடியது திருவாசகம் மட்டுமே. யாராவது இறந்த வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? கேதம் கேட்டுட்டு வரக்கூடாது. அதுல செத்தவங்களுக்கு என்னையா லாபம்? ஊர் பெருமைக்கு கேதம் கேட்கிறோம், அப்படித்தானே? தாசில்தார் இறந்து போனா சாவு இல்லை, தாசில்தார் விட்டு நாய் இறந்து போனா சாவு. என்ன, நாய் இறந்த உடனே தாசில்தார் உசுரோட இருக்காருல்ல, எல்லாரும் அவர்கிட்ட போய் நம்ம நாய் அநியாயமா போச்சே போச்சே, யாரெல்லாம் வந்தாங்கன்னு அவரு பார்த்துக்கு வரான். நாளை பின்ன ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வரான். தாசில்தார் இறந்து போயிட்டாருன்னா ஒருவைய வர மாட்டேன், அவரே போயிட்டாரு போடா. இதானே நமக்கு கடைசியில சாகர வீட்டில் என்ன செய்யணும்? சத்தியம்மா சிவபுராணம் படியுங்கள். திருவி கல்யாண சுந்தர முதலியார்னு ஒருத்தர். யாரு? திருவி கல்யாண சுந்தர முதலியார். சாகுற பொழுது திருவாசகம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் இறந்த பொழுது சுத்தி இருந்து திருவாசகம் படித்தார்கள். அப்புறம்தான் அந்த உடம்பை கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்தார்கள். அப்ப என்ன புரியுது? அந்த பொண்ணு எங்க? ஆப்பிரிக்காவில் இந்த பாட்டை கேட்டது, முடிஞ்சு போச்சு. மகாத்மா காந்தி கேட்கிறார், ஆமா பாலசுந்தரம் எதுக்கு அந்த பாட்டை கேட்டா? பாலசுந்தரம் சொல்றார், சாகுற போது எந்த சிந்தனையோட சாகுறமோ அடுத்த பிறவியில அந்த சிந்தனையோடு எழுவோம். சாகுற போது என்ன கேட்கணும்? திருவாசகம் கேட்கணுமா இல்லையா? அடுத்த பிறவியும் இப்படி திருவாசகம் படிக்கணுமே. ஆமா, கடவுள் எதிர்த்தாப்புல வந்தா என்னையா கேட்கணும்? நான் அதுக்கு மேல ஒன்று கேட்கப்படேன். நான் அதெல்லாம் தாண்டுறேன். நான் எந்த தெரியுமா கேட்கிறேன்? உண்மையா சொல்றேன். நான் கடவுள்கிட்ட கேட்கறது 2 தான். அதெல்லாம் காரைக்கால் அம்மையார் கேட்கலாமா? நான் எப்படிமா கேட்க முடியும்? 1000 தப்பு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். இவர் பொன்னாட போர்த்தனா மனசு மகிழ்ச்சி அடையுது, அடையப்படாது? அடையுது இல்ல? அப்புறம் எங்க இருக்கா இல்லையா? என்னையா? அப்புறம் நம்மளை திருத்திக்கணும். நான் கேட்கறது 2 தான். சிவபெருமானே, அடுத்த பிறவி இல்லை, 1000 பிறவி வேணாலும் கொடுத்துக்கோ, ஆனால் 2வது வர அத்தனை பிறவியிலையும் உன்னை மறக்காத இந்த தமிழையும் உன் மேல பக்தியவும் கொடு. நீ அப்புறம் எத்தனை பிறவி கொடுத்தாலும் பார்த்துக்கும் ஐயா, உனக்காட்சி எனக்காட்சி. சரிதானா? புதுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே படுவாதிருக்க வரந்தர வேண்டும். அதைத்தான் கேட்கணும். காந்தி கேட்கிறார், ஆமா சாகுற போது நினைச்சா அடுத்த பிறவியில் அது வருமா? ஆமா. ராத்திரி தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறியோ காலையில எந்திரிக்கிற போது அந்த நினைப்பு வரும். கண்டனூர்ல ஒரு செட்டியார் தூங்குற போது இப்படி கைய வைப்பார், சிவா நம சிவாய, தூங்கிடுவார். பேச மாட்டார், அப்புறம் எதுவும் பேச மாட்டார். நான் கேட்டேன், எதுக்கு அப்படி பண்றீங்க? ஒருவேளை தூக்கத்திலே போயிருச்சுன்னா கடைசியா சொன்ன வார்த்தை நமச்சிவாய. யாருக்கு ஐயா தெரியும்? எப்ப போகும்னு யாருக்கு ஐயா தெரியும்? தெரியாது இல்ல. நம்மளுக்கு நேரம் தெரியலையே, நிகழ்ச்சி தானே தெரியுது. புரியுதா? அப்போ ராத்திரி தூங்குற போது என்ன செய்யணும்? சிவா சிவா சிவா, அப்புறம் தான் தூங்கணும். காந்தியடிகளுக்கு கை கால் ஆடுது. பாலசுந்தரம் ஒன்று செய்யறியா என்ன? அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி கொடு. ஏன்னா தமிழ்ல பாடியிருக்காரு அந்த பாட்டை. பாலசுந்தரம் எங்க? அந்த பாட்டை எனக்கு எழுதி கொடு. பாலசுந்தரம் வாங்கினார்.
தமிழ்ல எழுதின பாட்டை ஆங்கில எழுத்துல, புரியுதா? உனக்குன்னா UNAKKU, நீன்னா NEE. தமிழ ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் தெரியுமா? டிரான்ஸ்லிட்டரேஷன் பேர். நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். எழுத்துக்களை மட்டும் மொழி மாத்துறது, அர்த்தத்தை மாற்றி வேற மாதிரி போனால் அது டிரான்ஸ்லேஷன். எழுதியாச்சு. இப்போ காந்தி கையில் அந்த பாட்டு வந்துருச்சு. பாட்டை படிக்கணும், படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. யாரு பாடின பாட்டு? அச்சோபதிகத்தில் முதல் பாட்டு, 51ஆம் தலைப்பு, திருவாசகம். 1914 அந்த பொண்ணு இறந்த பொழுது ஜோகானஸ்பர்கில் பாடப்பட்டது. மகாத்மா காந்தி எழுதிக்கிட்டார் தன்னுடைய பிரார்த்தனையில், இது கடைசி பாடல்னு உள்ள வச்சுட்டார். புரியுதா? திருவாசகம். திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்? பைசா கிடைக்கிறதுக்கு பாட்டு இருக்கா சார்? நம்மால் கேட்கிறேன். கல்யாணத்துக்கு என்ன பாட்டு சொன்னேன்? அன்னை பத்து. குழந்தை இல்லை சார், பாட்டு வேணும் சார். ஆமா, அந்த ஓனா சிறுவைகள் செட்டியாரு அந்த பொண்ணு என்ன பாட்டை பாடினாங்க சொல்லணுமா இல்லையா? அநியாயமா மறந்து வச்சே. 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர்கிட்ட 2 பெரியவர்கள் போய் உட்கார்ந்தாங்க. அவர் காலை மடக்கி மண் தரையில காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்துருக்கார். இவங்க 2 பேரும் போய் உட்கார்ந்தாங்க. அப்படி லேசா திரும்பினா என்னன்னு அர்த்தம்? மௌனத்தில் தான் இருப்பார். மௌனம் என்பது ஞான வரம்பு. இவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஒரு புத்தகத்தை எடுக்கிறார், ஒரு அடையாளம் வைக்கிறார், 2 பேரையும் படிக்க சொல்லு. அடையாளம் வச்ச இடத்துல உள்ள பாட்டை 2 பேரையும்னா யாரு? கணவனும் மனைவி. இந்த வந்திருக்க 2 பேர் இல்லை. அவனவன் வியாதிக்கு அவனவன் தானையா மருந்து சாப்பிடணும். கோயிலுக்கு போனா நீ திருவாசகம் படிக்கணும். அர்ச்சகரை அர்ச்சனை பண்ண விட்டு விட்டு ஊர்க்கதை பேசப்படாது. ஆமா, உங்க வியாதிக்கு நீங்க தானையா படிக்கணும். நீங்க போய் திருவாசகம் படிங்க, வியாதி தீர்ந்து போயிடும். புரியுதா? இப்போ நம்ம வியாதிக்கு நம்ம தான் படிக்கணும், அடுத்தாள் படிக்க கூடாது. என்ன பாட்டு எடுத்து கொடுத்தார். வீட்டுக்கு போய் படிச்சாங்க. 2 வருஷத்துல 3 பிள்ளை பிறந்து, 2 பிள்ளை. ஆச்சரியம். நான் ஆளெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டியவங்க. பெரிய இடம். எந்த பாட்டு? 21ஆம் தலைப்பு. திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். காஞ்சி பரமாச்சாரியார் எடுத்து கொடுக்க படித்து குழந்தை பிறந்தது. பாண்டிச்சேரியில் ஒரு குடும்பம். நான் இந்த சொற்பொழிவு பண்றேன்னா அந்த அம்மா எங்கால வந்து விழுந்துருச்சு. எங்க? நான் போஸ்ட்மேன். நான் யாரு? கொடுக்கிறது சிவபெருமான், மணியாளர் அனுப்புறவர் அவரு, நான் கொண்டாந்து கொடுக்கிற போஸ்ட்மேன். எங்காலில் விழுகிறதா அவர் காலில் விழுகிறதா? என்னம்மா, அவர் காலில் தானே விழுகணும். போஸ்ட்மேன் ஐயா நாங்கள் தான். நான் என்ன பண்ணேன்? அம்மா நான் என்னம்மா பண்றது? இந்த பாட்டை படிங்க. இந்த 10 பாட்டை படிச்சு
10வது பாட்டு என்ன தெரியுமா? நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். படிச்சாச்சு. 7 வருஷம் படிச்சாங்க, பிள்ளை இல்லை. ஒரு பையனை அடாப்ஷன் எடுத்தாங்க, பிள்ளை இல்லை. திருவாசகம் படிச்சு புண்ணியம் இல்லை. அந்த ஒரு பையனை அடாப்ஷன் எடுத்தாங்க, 3 வருஷம் ஆச்சு, பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அடாப்ஷன் எடுத்த பையனும் படிக்கிறான், அந்த பெண் குழந்தை அழகா நல்லா இருக்கு, அதுவும் படிச்சுட்டு இருக்கு. புரியுதா? யுக சௌபாக்கியம். ஒரு ஆள் கேட்கிறார், சார் பைசாவுக்கு பாட்டு இருக்கா? திருவாசகத்தில் பைசாவுக்கு பாட்டு இருக்கா? பொற்கிளியே கிடைக்கும். கிளினா தெரியுமா? இந்த பறந்து போகுதே அது இல்லை, கிளி. பொது லகரம், நாக்க மடக்கணும், கிளி. ல ல ல கிளி. பொற்கிளினா பொன்னாலான முடிச்சு. கிளியீடு நேர்பட்டு எங்க வருது? குலாப்பத்து. திருவாசகம் 40ஆம் தலைப்புன்னு நினைக்கிறேன். குலாப்பத்து, கிளியீடு நேர்பட்டு. இந்த பாட்டை படிங்க. இன்னொருத்தர் கேட்கிறார், ஆமா பணம் கிடைச்சா அதை கண்ட வகையில் செலவழிக்கப்படாது, பவானி தியாகராஜன் மாதிரி திருப்பணி பண்ணணும், அதுக்கு என்னமாவது பாட்டு இருக்கா? செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு. இன்னொருத்தர் கேட்டார், அதெல்லாம் சரி, சிவபெருமான் கிடைக்கணும், அதுக்கு பாட்டு இருக்கான். அப்படி ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. கேட்போமா? அது 90க்கு மேலே பார்த்துக்குவோம். பெண்ணு கட்டி போச்சு, வயசத்தானே வேணும். ஆமாங்க, சிவபெருமான் கிடைக்கணும்னா எதை பாட்டு படிக்கணும்? செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ், சிவபுராணம் படிக்கணும். சிவபெருமான் உங்க வீட்டு வாசப்படியில் வந்து நிற்பார். இப்பட மாட்டாரா? எங்க சொல்லி இருக்காரு மாணிக்க வாசகர்? கடவுள் நம்ம வீட்டில் வந்து நிற்பாருன்னு எங்கேயா சொல்லியிருக்கார்? திருவாசகத்துல இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. திருவம்பாவை, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம் கட்கார முதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். அந்த கதைக்கு போறோம். மாணிக்க வாசக பெருமானுடைய பாடலை படித்தால் எல்லாம் கிடைக்கும். சிவபெருமான் கிடைக்கணும்னா இதை படிக்கணும். 3வது நிகழ்ச்சி சொன்னா இந்த பேச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது நிகழ்ச்சிக்குள்ள போறேன். எல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நம்ம நாட்டில் திருநெல்வேலி பக்கத்துக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். அவருக்கு பேரு ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்னு பேரு. என்ன பேரு? ஜியு போப். இங்கே வந்தார், தமிழ் படித்தார், தெலுங்கு படித்தார், ஆங்கிலம் படித்தார், பிரெஞ்சு தெரியும். இப்போ அவர் திருக்குறளை படித்தார். திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் படிச்சாரா? திருக்குறளை கொடுத்த பெரியவர்கிட்ட போனார். இந்த திருக்குறள்ல அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, காமத்துப்பால் இருக்கு, வீடு கிடையாது என்ன. புரியுதா? புரியலையா? அடைய வேண்டியது 4: அறம், பொருள், இன்பம், வீடு. அறம்னா என்ன? கொடுக்கிறது. குடு. பணம் இருக்கவன் பணத்தை கொடு, உடம்பு நல்லா இருக்கிறவன் உழைப்ப கொடு, அறிவாடி அறிவை கொடு, வச்சுட்டு பூட்டிட்டு போயிடாத கொடு. ஈதல் அறம். ஔவையார், ஈதல் அறம். குடு. நீ வச்சுட்டு போன காசு எவன் காசோ, கொடுத்த காசு தான் உன் காசு, எழுதி வச்சுக்கோ. திருவாதவூர் மாணிக்க வாசகர் கோயில் திருப்பணிக்கு 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா அங்க எழுதி வச்சிருவாங்களாம், ஜாக்கிரதை. எங்க? அங்க எழுதி வைப்பானா. வாரியார் சாமி அழகா சொல்லுவார், இதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகும்? அங்க ரெக்கார்ட் ஆகும். நம்ம பண்ண தகராறெல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆகும்.
பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. சரி, நல்லா கொடுக்கணும். ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். தப்பு செய்யாம சம்பாதிக்கணும். சார், ஒரு ஆளு தப்பா சம்பாதிச்சாரா ஒழுங்கா சம்பாதிச்சாரா அப்படிங்கிறதுக்கு என்ன சார் டெஸ்ட்? ஒழுங்கா சம்பாதிச்ச பணம் திருப்பணிக்கு போகும், தப்பா சம்பாதிச்ச பணம் நம்பர் கடைக்கு போகும். நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆமா, தெரிஞ்சுக்கணும். இது அப்படி வந்த காசு அப்படித்தான் போகும். நீ ஒழுங்கா சம்பாதிச்சிருந்தீன்னா அது திருவாதூர் திருப்பணிக்கு வரும். சரிதானா? ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம்னா என்ன? காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். கணவனும் மனைவியும் மனசால ஒன்னா இருக்காங்கல்ல, அதாண்டா இன்பம். மனசு ஒருமிச்சு அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? அதுதான் இன்பம். வீடுன்னா என்ன? கடவுளை நினைச்சு இந்த மூணையும் விடுவது வீடு. பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அப்ப நாள் அடையணும். அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, இன்பத்துப்பால் இருக்கு, வீடு கிடையாதேன்னாரா ஜியு போப். நம்மால் என்ன பண்ணாரு? திருவாசகத்தை தூக்கி அவர் கையில விட்டார். தமிழ்ல எத்தனை நூல் சொல்லுங்க? லட்சக்கணக்கில் இருக்கு. தெரிஞ்ச நூலே இவ்வளவு. ஆத்துல போனது, நெருப்புல போனது, கரையான்ல போனது, அதெல்லாம் போக கிடைக்கிற நூல் இவ்வளவு. சார், எங்க வீட்டுல 2 புஸ்தகம் தான் படிக்கலாம்ங்கிறாரு எங்க அப்பா. அதுக்கு மேல நேரம் இல்ல. தமிழ் நூலில் 2 நூல் மட்டும் சொல்லுங்கள், நான் படிக்க வேண்டும். ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருவாசகம். எழுதி வச்சுங்க. இங்க வாழ்றதுக்கு திருக்குறள், ஆண்டவனை கொண்டாடுறதுக்கு திருவாசகம். பெரிய புராணம்ங்கிறது என்ன? கோயில்ல போய் கும்பிட்ட வரலாறு அல்ல. சிவபெருமான் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து காத்து கடந்த வரலாறு. அதனாலதானுங்க அதுக்கு அவ்வளவு பெருமை. சரி, ஜியு போப்பு என்ன பண்ணார்? திருவாசகத்தை படிச்சார். கண்ணீர் கொட்டுது. அவரு லண்டன்ல இருந்து வர்ற பொழுது 100 சிலுவை கொண்டாந்தார். எதுக்கு? நமக்கு போடுறது. நம்ம தான் காசு கொடுத்தா சரின்றோம்ல. 500 ரூபாய் கொடுத்தா இவனுக்கு ஓட்டு போடுவான், 1000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போடுவான். நம்ம அப்படித்தானே கேட்டான். சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படியெல்லாம் போட்டா இன்னைக்கு தமிழ்நாடே மாறி இருக்கும். வேற விஷயம். சரி, முடிஞ்சு வச்சு. முருகா 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 முருகா. ஜியு போப்பையர் கண்ணீர் விட்டார். கொண்டு வந்த சிலுவையை வச்சுட்டார், பைபிளை வச்சுட்டார். அத்தனை சந்தோஷம். அத்தனை பாட்டையும் படிச்சார். சென்னைக்கு போயிட்டார். சென்னையிலிருந்து இங்கிலாந்துக்கு போயிட்டார். இங்கிலாந்துல ஒரு பெரிய ஃபாதர். அவர் இவரை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சாதிச்சீங்க? இந்த திருவாசகம். ஃபாதர், உங்களுக்கு ஒன்று சொல்றேன். மேல் நாட்டிலே உள்ள ஆன்மீக நூல்கள் அவ்வளதையும் ஒரு தராசு தட்டில வச்சு திருவாசகத்திலே ஒரு வரியை, ஒரு பாட்டில்லை, ஒரு வரியை எழுதி இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், மேல்நாட்டு தட்டு மேலே போகும். என்னைய சொல்ற? ஆமா, அது என்ன ஒரு வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். அம்மா, இது கடவுளுக்கு பெருமையா நமக்கு பெருமையா? கடவுளுக்கு கடவுள் பெருமையை தேடுவதில்லை. கடவுள் ஏன் பெருமை? அவர் இருந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாரு. ஐயா ஐயா ஐயா, நான் பேசி முடிச்சு ஆளுங்கச்சு. அதாவது இமைப்பொழுதும் நான் அவரை மறக்கவில்லை அப்படின்னா அது எம்பெருமை.
இமைப்பொழுதும் என் நெஞ்ச விட்டு அவன் போகலன்னா அது அவனுக்கு பெருமை. கடவுளால முடியாதது ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? என்ன இன்னும் அநியாயமா இருக்கு. கடவுளால முடியாதது ஒன்று உண்டு. மலேசியாவில் ஒரு பெரியவர் சொன்னார், முருபல ரத்தனன் செட்டியார்னு பேரு. கடவுளால முடியாதது ஒன்று உண்டுன்னார். என்னன்னு கேட்டேன். அடியார்களை விட்டு விலகி இருக்கிறது அவரால் முடியாது. உங்களை விட்டு விலக முடியுமா? எங்க சுந்தரமூர்த்தி சுவாமி பாடாம வந்துட்டாராம். அந்த அங்க இருந்த விரன் மிண்டர் புறகுன்னு தள்ளிவிட்டாராம். சிவபெருமான் சும்மா இருக்க வேண்டியதானே? சுந்தரா என்ன பாத்தியா, நீ அந்த ஆட்களை பாடாம விட்டது உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்களே. உடையாள் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். அடியார்களுக்குள்ள நான் இருக்கணும். சிவபெருமான் நம்மளை விட்டு போக மாட்டார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாடு. இன்னொன்னு கேட்கட்டுமா? நம்ம கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறோம். கடவுள் நம்மளுக்கு அருள் பண்ணுகிறார். நம்ம அன்பு அதிகமா, கடவுள் பண்ற அருள் அதிகமா? அவர் பண்ற அருள் தான் அதிகம். நம்ம அன்பு ஒண்ணும் இல்லைங்க. நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மவுண்ட் கைலாஷ் யாத்திரை 3 தடவை போயிருக்கேன். எனக்கு ரொம்ப திமிரு. நம்ம தான் கைலாஷ் யாத்திரை போனோம். திமிரு இருக்குமில்ல இருந்துச்சு. இங்க போய் பார்த்தா திபேத்துக்காரங்க கைலாஷ் மலை 54 கிலோமீட்டர் கீழே விழுந்து கும்பிட்டு கும்பிட்டு சுத்துறாங்க. நான் நடந்து சுத்துறேன். அது காலில் ஷூ போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி சுத்துறேன். அவங்க விழுந்து விழுந்து கும்பிட்டு சுத்துறான். இப்ப சொல்லுங்க, நம்ம அன்பு குப்பை. மாணிக்க வாசக சாமி ஒரு பாட்டுல சொல்ற, எந்த பாட்டு? என்னுடைய அன்பை விட உன்னுடைய அருள் மிக அதிகம். எந்த அன்பரெல்லாம் உன் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் செலுத்தக்கூடிய அன்பை விட அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவன் நீ. திருவாசகத்துல பாட்டு இருக்கு, சொல்லவா? நேராச்சு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. தீர்ந்த அன்புன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கே ஆன அன்பு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. நீ கொடுக்கிறது ஒண்ணுமில்லடா, அவன் கொடுக்கிறது ரொம்ப அதிகம். ஜியு போப் கண்ணீர் விட்டார். உடனே அந்த பெரிய சாமியார் கேட்டார், ஃபாதர், இப்படியெல்லாம் சொல்ற நீங்க ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? ஜியு போப்புக்கு அப்ப வயசு 73. 1893 ஜியு போப்பு பிறந்தது 1820. 73 வருஷம் கூட்டனா என்னாச்சு? 1893. அப்பத்தான் இந்த பேச்சு நடக்குது. ஜியு போப் சொல்றார், எனக்கு 73 வயசு, நான் எப்படி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது? அது வரைக்கும் நான் உயிரோடையா இருக்க போறேன். அந்த பெரிய சாமியார் அவரை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவார். இந்த கைதட்ட அந்த சாமியார், இவருக்கு தைரியம் வந்துருச்சு. ஆமாங்க, திருவாசகத்தை படிச்சீங்கன்னா சிவபெருமான் எல்லாம் தருவார். எல்லாம் தருங்கால் திருவாசகம் எல்லாம் கொடுப்பார். என்ன நீங்க ஒன்னும் கேட்கப்படாது. ஏன் தெரியுமா? சமயத்தில் தேவையில்லாத கேட்டு மாட்டிக்கிறோம். மாட்டிக்க மாட்டியா? நமக்கு எது தகுதின்னு நமக்கு தெரியுமோ, ஆசைப்பட்டு கேட்போம்.
எனக்கு ஒரு புள்ள வேணும், புள்ள வேணும், புள்ள வேணும். சிவபெருமான் வேண்டாமடா வேண்டாமடா வேண்டாமடா, இல்லை கட்டாயமா வேணும் வேணும் வேணும். ஒரு புள்ள பிறந்தது, 23 வயசு. அந்த பைய கையில கொள்ளி எடுத்துக்கிட்டு, அப்பா நான் தயார், நீ தயாரான்னு கேட்கிற. இதுக்கு பேசாம இருந்துட்டு போகலாமே, புள்ள கூட்டாம இருந்துட்டு போகலாமே. தெரியாம கேட்டு விட்டேன் கடவுளே. புரியுதா? கேட்கப்படாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினார். நீ எனக்கு எதை கொடுக்குறியோ அதுவே நான் கேட்டதா இருக்கட்டும், போ, நான் கேட்க மாட்டேன். புரியுதா? ஜியு போப்புக்கு அது கிடைத்தது. 1893 ஆங்கில மொழிபெயர்ப்பு திருவாசகத்துக்கு தொடங்கிற்று. 6 வருஷம். 1899 ஒரு கடிதம் போட்டார் எல்லாருக்கும். என்ன தெரியும், அந்த காலத்தில் லெட்டர் தானே, முக்காலனா கார்டு. அந்த காலத்தில் எங்கெங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், எல்லாருக்கும் கடிதம். திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, இன்னும் ஓராண்டில் வந்துவிடும். யாருக்கு தேவையோ அவர்கள் ஒரு நூலுக்கு 10 ரூபாய் அனுப்பவும். அப்ப என்ன விலை? இன்னைக்கு 10 ரூபா ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டா அவன் நமக்கு 20 ரூபாய் சேர்த்து போட்டுற. நீங்க ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இட்லி கூட கூட விலையாகி போச்சு. 10 ரூபா. பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் 5000 ரூபா அனுப்பிச்சார். ஜியு போப்பு நன்றி கடிதம் எழுதியிருக்கார். 500 புஸ்தகம் கொடுங்க, வாங்கி நான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன். 500 × 10 5000. இந்த புத்தகம், இந்த கார்டு எல்லாம் எங்க சார் இருக்கு? மெட்ராஸில் ரோஜா முத்தையா லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அங்கே இந்த கடிதாசி எல்லாம் இருக்கு. மெட்ராஸில் ரோஜா முத்தையா லைப்ரரி கோட்டையூர் செட்டியார் உண்டாக்கினார். இப்போ வெள்ளக்காரங்க வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கு. இந்த பழைய கடிதாசி எல்லாம் அங்கே பத்திரமா இருக்கு. சரி, 1900 ஜியு போப்புக்கு 80வது ஆண்டு விழா. மாணிக்கவாசகருடைய திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளிவந்தது 1800, 1900. அவ்வளவுதான். உடனே பிரெஞ்சில் வந்துருச்சு, ஜெர்மனியில வந்துருச்சு, இங்கிலீஷ்ல வந்தா எல்லாரும் மொழிபெயர்த்திருவாங்க. உலகம் பூரா திருவாசகம் பரவிடுச்சு. முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம். முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். அதிக அளவில் முத்தோதல் பண்ணப்பட்ட திருமுறை திருவாசகம். ஆமாங்க, 1835 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். 1835. அப்ப சட்டம் என்ன தெரியுமா? பைபிளை தவிர வேற எதையும் அச்சு போடக்கூடாது. நம்ம புத்தகம் எல்லாம் அச்சு போடக்கூடாது. 1835 அச்சு போடலாம்னு ஒரு வசதி கொடுத்தாங்க. கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் முதல்ல திருவாசகத்தை அச்சு போட்டார். 1835, 100 வருஷத்துக்கு முந்தி. இன்னும் 100 வருஷம் ஆகல. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு 1900. திருமுறைகளில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். மொழிபெயர்த்தாரா? இவரை இங்கிலாந்துல கோர்ட்ல கொண்டு ஏற்றிட்டாங்க. அவங்க கோர்ட் ஒன்று இருக்கு, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், சேசு சபை. குற்றவாளி கூண்டில் நிறுத்தியாச்சு. எல்லா பாதிரியார்களும் வந்திருக்காங்க. இந்த இவர் பண்ணது தப்பு. இவளது பைபிளை அள்ளிக்கிட்டு போனார், இவளது சிலுவையை கொண்டுகிட்டு போனார். அவ்வளதையும் போட்டுவிட்டு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டார். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? திருவாசகம். விடாதே இவரை மதத்தை விட்டு விலக்கு, இவருக்கு தண்டனை கொடு. நீதிபதி ஒரு சாமியார் இவரை பார்த்தார். ஃபாதர், அந்த மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா?
இருக்கு. கொடுங்க, நான் படிக்கணும். இந்த சாமியாரை பாராட்டணும். படிச்சுட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. பெட்டியை வாங்கிட்டு தீர்ப்பு கொடுத்தார். படிச்சுட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கார். கும்பிடணும். படிச்சார். அடுத்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு சொல்லப்படும். அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் காத்திருக்காங்க. குற்றவாளி கூண்டல யார் நிக்கிறா? ஜியோ போப். அங்கிருந்து பெரிய சாமியார் ஜட்ஜு வர்றார். விலகினாங்க. வந்தார். நேர வந்தவர் இவர் காலில் விழுந்துட்டார். குற்றவாளி காலில் நீதிபதி விழுந்தா என்னமா அர்த்தம்? இவர் நீதிபதியை விட பெரிய ஆளுன்னு அர்த்தம். புரியுதா? ராமன் தெற்கு நோக்கி உட்கார்ந்து இருந்தானா. ஆஞ்சநேயன் வந்து சீதையை பார்த்தானோ பார்க்கலையோ தெரியலையே. தெற்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கான். ஆஞ்சநேய சாமி அங்கிருந்து வந்துட்டார். வந்தா யாரு காலில் விழுந்து கும்பிடணும்? ராமர் இப்படி இருக்கார். அட இதான் தெற்குன்னு வச்சுக்கிடுங்களேன். தெற்கு நோக்கி இருந்தா இப்படித்தானே கும்பிடணும். ஆஞ்சநேயன் என்ன தெரியுமா பண்ணா? ராமன்கிட்ட வந்தான், ஒரு பார்வை பார்த்தான், சடார்னு திரும்பினா, ராமன் பக்கம் காலை நீட்டனா, அந்த பக்கம் தலையை வச்சு கும்பிட்டான். தெற்கு பக்கம் தலையை வச்சு இவன் பக்கம் காலை நீட்டி கும்பிட்டான். ராமனுக்கு கோபம் வருமா சந்தோஷம் வருமா? இன்னும் அநியாயமா இருக்கு. உங்களை கும்பிட வந்து உங்க பக்கம் காலை நீட்டி உங்களுக்கு எதிர்த்தாப்புல கும்பிட்டா அது அவமரியாதை இல்லையா? ராமனுக்கு சந்தோஷம். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையா. புரியுதா புரியலையா? எப்போ என்னை விட்டு விட்டு எதிர்த்தாப்புல கும்பிட்டானோ அப்போ என்னை விட பெரிய ஆளு ஒண்ணு எதிர்த்தாப்புல இருக்குன்னு அர்த்தம். அதாங்க குறிப்பு. யார பார்க்க போனா? சீதையை பார்க்க போனா. அப்போ அவதான் தெற்கே இருக்கிறா. என்னை விட பெரிய ஆளா இருக்கிறாள்னா அவள் கற்பு கரசியா இருக்கிறாள். இல்லாட்டி கும்பிடுவானா? அவ மிஸ்ஸஸ் ராவணன் ஆயிருந்தா கும்பிடுவானா? யோசிங்க. கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். நீதிபதி வந்து குற்றவாளி காலில் விழுந்துட்டார். யூ ஆர் தி ட்ரூ கிறிஸ்டியன். நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர். எல்லாரும் பார்க்கிறாங்க. இவர் கொடுத்த திருவாசக மொழிபெயர்ப்ப படிச்சேன். மூல நூலை படிக்கல. எனக்கு தமிழ் தெரியாது. யார் சொல்றா? அந்த நீதிபதி. நான் தமிழ் படிக்கல. நான் இவர் கொடுத்த ஆங்கில மொழிபெயர்ப்பத்தான் படிச்சேன். மொழிபெயர்ப்ப படிச்ச எனக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் நம்ம சிவாய வாழ்க்கைன்னுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு தோணுதே. இந்த புண்ணியவான் மூல நூலையே படிச்சவர். மாணிக்க வாசகசாமி எந்த தமிழ்ல எழுதினாரோ அந்த மூல நூலையே படிச்சவர். இவரு அங்க போய் சேராம திருப்பியும் நம்ம கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்காரு. இந்த மனுஷன் தான் ட்ரூ கிறிஸ்டியன். அம்மா, மூல நூல் நல்லா இருக்குமா? மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குமா? நம்மெல்லாம் திருவாசகத்தை மூல நூலை படிக்கிற பாக்கியம் பண்ணி இருக்கமே. மாணிக்க வாசக சாமி எந்த மொழியில எழுதினாரோ அதுல படிக்கிறீங்களே ஐயா. மூல நூல்ல கிடைக்கிற இன்பம் மொழிபெயர்ப்புல ஒரு காலம் கிடைக்காது. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், ஐயா மூல நூல் இன்பத்தை விட மொழிபெயர்ப்பு நூல் இன்பம் அதிகமா குறைவா? எனக்கு பதில் சொல்ல தெரிகிறது. என் பக்கத்துல ஒரு தமிழ் அறிஞர் உட்கார்ந்து இருந்தார். இப்ப அவர் காலமாயிட்டார். அழகா சொன்னார். நல்லா கேட்டுங்க. மூல நூலினால் வரக்கூடிய இன்பத்தை மொழிபெயர்ப்பினால் அடையலாம் என்று எண்ணுவது. புரியுதா? மூல நூலினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை மொழிபெயர்ப்பினால் அடையலாம் என்று எண்ணுவது காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. அம்மா, இதுக்கு மேல நான் பேசலாமா? புரியுதா? முட்டா தபால்காரனுக்கு அடித்தத்தை பாருங்க. காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது.
நம்மெல்லாம் திருவாசகத்தை படிக்கிறோமே ஐயா, எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்தா இதை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜியு போப் இருக்காருல்ல, முடிச்சிட்டேன் மெட்ராஸுக்கு வந்துட்டார். மெட்ராஸில் வந்து கடிதாசி எழுதுறார். அந்த காலத்தில் கடிதாசின்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? லெட்டர். ஐயா நம்ம வயசுக்குத்தான் தெரியும், இப்ப கடிதாசி எல்லாம் கிடையாது, இப்ப எல்லாருக்கும் இதுதான். லெட்டர் எல்லாம் கிடையாது, போச்சு. அந்த காலம் கடிதாசி. ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு கடிதாசி எழுதுறார். விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பினவர் பாஸ்கர சேதுபதி. விவேகானந்தர் வந்த பொழுது வரவேற்புரை வழங்கியவர் ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு கடிதாசி எழுதுறார் ஜியு போப். கடிதாசி எழுதுற பொழுது ஒரு திருவாசகத்தை முதல்ல எழுதுவார். முதல்ல என்ன இருக்க? திருவாசக பாட்டு. அவன் படிக்கட்டுமே, அதையும் லெட்டரை தானே படிக்கிறான், அதையும் படிக்கட்டும். என்ன காரணம் பாருங்க, சந்தோஷம். எழுதினாராம். எழுதின பொழுது கண்ணீர் வந்துருச்சு. இந்த கண்ணீர் தாளில் பட்டுருச்சு. அந்த காலம் இது தாளில் ஒரு இந்தியா மேப்பே போட்டுருச்சு. அந்த காலம் தாளெல்லாம் அப்படித்தான் தெரியுமா, இங்க தொட்டு எழுதுறது, அப்புறம் பிளாட்டிங் பேப்பரை வச்சு ஒட்டுறது. 1902 1903 கண்ணீர் வந்துருச்சு. உடனே தூக்கி வச்சுட்டார். இன்னொரு கடிதாசி எடுத்தார். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு வணக்கம், நான் உங்களுக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு பரிசை அனுப்பி இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளவும். இது திருவாசகம் படித்த பொழுது என் கண்களிலே இருந்து வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாள். நாதன் தாளை விட இது சிறப்பானது. அது என்ன நாதன் தாள்? நமச்சிவாய வாழ்க. அந்த தாளை விட இந்த தாள் சிறப்பானது. ஜியு போப். சுப்பிரமணிய ஐயர் பதில் போட்டாராம், நீங்கள் அனுப்பிய திருவாசக கண்ணீர் அடங்கிய திருத்தாளை நடராஜ பெருமான் திருவடிகளில் குஞ்சித மாலையாக, குஞ்சித பாதத்து மாலையாக வைத்து வழிபாடு செய்கிறேன். முடிச்சிடுறேன். ஒண்ணுதான், ஜியு போப் காலமாக போறார். திருவாசகத்தில் அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆசை. இத்தனைக்கு அவர் ஹிந்து இல்லை, உயிர் எழுதி வைக்கிறார். திருவாசகத்தில் ஈடுபட்டவன் நான் இறந்த பிறகு இங்கிலாந்தில் என்னை சமாதி வைக்க வேண்டும். அவங்க பழக்கம் அடக்கம் பண்றது. அந்த சமாதி கோயிலை கட்டுவதற்கான பணத்தை மாணிக்கவாசக பெருமான் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஐயா, மாணிக்கவாசக பெருமான் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். பணம் குறைவாய் இருந்தால் அந்த அடக்க அரங்கமும் சின்னதாக இருக்கட்டும். இங்க வந்துருச்சு தகவல். எல்லா ஸ்கூலுக்கும் லெட்டர் போகுது. டிஇஓ கையெழுத்து போட்டிருக்காரு. 1905 10 வெள்ளக்காரங்க ஆட்சி. எல்லா பையனும் ஆளுக்கு 4 அணா கொடுக்கணும். அந்த காலத்தை 4 அணா பெருசுங்க. இப்ப இருக்கா இல்லையா தெரியல, காணோம். ஆமா, எங்கேயாவது இருந்தா மதிப்பு அதிகம். ஆளுக்கு 4 அணா கொடுக்கணும். 4 அணாவுக்கு மதிப்பு அதிகம். எல்லா பையனும் 4 அணா கொடுத்தான். ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தான். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவருக்கு மாச சம்பளமே 5 ரூபா தான். சின்ன பையன், இவன் போய் 5 ரூபா கொடுக்குறான். இங்க வா, ஏன் 5 ரூபா கொடுத்த? எங்க அப்பா எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தாரு. இந்த அப்பாவை கூப்பிடுங்க வேண்டாமா? எங்க அப்பா எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தாரு. திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜியு போப்பை பத்தி எங்க அப்பா எனக்கு சொல்லி இருக்காரு. அவரு இறந்து போயிட்டாரு. அவருடைய சமாதிக்கு
பணம் வேணும். நான் இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் யாராவது வந்தால் எனக்கு 1 அணா 2 அணா கொடுப்பாங்க. இந்த 12 வருஷமாக நான் சேர்த்து வச்சேன். டப்பாவில் 5 ரூபா தான் இருக்கு. கூட இருந்தால் கொடுத்துருப்பேன். எனக்கு கிடைக்கல. 5 ரூபா தான் இருக்கு. இதை கொண்டாந்து கொடுத்தேன். நீங்கள் ஏற்றுக்கணும் சார். புரியுதா? இந்த பையன் யாரு தெரியுமா? 1902 நான் பிறந்திருந்தேன். நீங்க வேற. இந்த பையன் யாரு தெரியுமா? திருவாரூர் விருத்தாசல முதலியார் மகன் கல்யாண சுந்தர முதலியார். திருவி கல்யாண சுந்தர முதலியார். சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது திருவாசகத்தில் அவங்க அப்பா அப்படி ஈடுபாடு பண்ணியிருக்கார். உங்க காலை பிடிச்சு கும்பிட்டு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து திருவாசகத்தில் சிவபுராணத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும் என்பதை செய்து காட்டி பழக்கப்படுத்துங்கள். நான் சொன்னது முக்கியம், செய்து காட்டு. அப்பா திருவாசகம் படிச்சா பிள்ளை காதல் அது விழுமா விழாதா? விழுகிறாப்புல படிங்க. Parents are the first teachers and the best teachers. அப்பா அம்மா படிச்சா திருவாசகம் காதல சேருமா சேராதா? பெங்களூர்ல இருந்து ராஜான்னு ஒரு அன்பர் வந்திருக்கார். நமக்கு ரொம்ப வேண்டிய அன்பர், பெரிய தொழிலதிபர். சிவபுராணம் பாடம் பண்ணணும்னு நினைச்சார். 15 நாளா காலையில பல்ல விளக்கிட்டு படிச்சார். இப்ப திருவாசகம் அருமையா பாடம் ஆயிடுச்சு. பாடம் ஆகுமா ஆகாதா? இதை கேட்கிற பொழுது அவர் பிள்ளைகளுக்கு அது போய் சேருமா சேராதா? நீங்க படிச்சீங்களா? வாய் விட்டு படிச்சீங்களா வீட்டுல? அப்புறம் என்ன என் பிள்ளை படிக்கலைங்கிறீங்க? முடிவு என்ன சார்? இப்படித்தான் அப்ப பிடிச்சி சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசி காட்சி, ஈரோட்டுக்கு வர்றார் திருவிக்கா. ஈரோட்டுல சொற்பொழிவு, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். திருவிக்கா கடவுள் பக்தர். அவரை வரவேற்கிறதுக்கு சங்கத்துக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்கார். தெரியாத செய்தி. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர், ஈரோடு. புரியுதா? புரியுதா? ராமசாமி நாயக்கர் பெரியார். சங்கத்துக்காரங்கள்லாம் கும்பிடுறாங்க. யார? நம்ம திருவிக்காவை. உங்களுக்கு அறை ஏற்பாடு பண்ணி இருக்க, வாங்க. திருவிக்கா சொல்ற, நான் எப்ப வந்தாலும் ஐயா வீட்டுல தான் தங்குறது. 2 துருவா. அங்கதான் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எனக்கு அப்படி ஒரு பாடம் உண்டு. அங்கதான் தங்குறது. அங்க போய் தங்குவேன். சாயந்தரம் கூட்டத்துக்கு நேரத்துக்கு வந்துடுவேன். இவர் பெட்டிய அவர் தூக்கிட்டார். திருவிக்கா பெட்டிய ஈவேரா பெரியார் தூக்கிட்டார். அவர் முன்னால போக, இவர் பின்னால போக, காவேரிக்கு போறாங்க. பெரியார் நிற்கிறார். திருவிக்கா காவேரியில குளிக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா கும்பிடணும். தீர்த்தத்தில் குளிக்கிறார். பெரியார் அதுக்கு அவருக்கு ரொம்ப தூரம் பேசாம நிற்கிறார். குளிச்சுட்டு திருவிக்கா கைய நீட்டுறார். பெரியார் திருவிக்கா பையில கைய விட்டு விபூதி பையை எடுத்து கொடுக்கிறார். நம்புறீங்களா? இவர் வாங்கி 16 இடத்துல பூசுறார். விபூதி பூசுற பொழுது என்ன சொல்லி பூசணும்? சிவாய நம என்று நீரணிந்தேன். திருவாய் பொதிய சிவாய நம என்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. 16 இடம் பூசிட்டார். பூசிட்டு நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க சொல்லிக்கிட்டே நடக்கிறார். இவர் ராமசாமி நாயக்கர் கேட்டுக்கிட்டே நடக்கிறார். திருவிக்கா பின்னால சொல்லிக்கிட்டே நடக்கிறார். வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. வாசப்படி முன்னால போன திருவிக்கா வாசப்படியில் நிற்கிறார்.
கீழே நிற்கிறார் பெரியார். பாட்டு முடிஞ்சது. பல்லோரும் ஏத்த பணிந்து திரும்புறார். பெரியார பார்க்கிறார். எனக்கு ஒரு உதவி செய்யணும், சொல்லுங்க. நான் இறந்த அன்னைக்கு நீங்க வந்து திருவாசகம் சிவபுராணம் படிச்சு என்ன தூக்கணும். நம்புறீங்களா? இது யாரு சொன்னதுங்கிறத அடுத்தாப்புல சொல்றேன். திருவாசகம் படிச்சு என்ன தூக்கணும். எப்படி இருக்கும்? திருவிக்கா காலமாயிட்டார். அவருக்கு குழந்தை இல்லை. ஆசா ஞானசம்பந்த ஐயாத அவருக்கு வாரிசு மாதிரி. நான் இறந்தா அவரு தான் கொல்லி போடணும் அப்படின்னு இருக்கார். டாக்டர் மு வரதராஜனார் வந்திருக்கிறார். திருவிக்கா காலமாயிட்டார். குழந்தை இல்லை, மனைவி இல்லை, வாழ்க்கை அப்படி. ராமசாமி நாயக்கர் ஒரு 50 பேரை கூட்டிக்கிட்டு வந்துட்டார். ஆள் ஆளுக்கு கையில திருவாசக புத்தகம். தெரியுமா தெரியாதா? வந்தாச்சு. எல்லாம் சிவபுராணம் படிக்கிறாங்க. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடை தேடி விடும். எங்க நெருப்பு தெரிஞ்சு தொட்டா சுடுமா, தெரியாம தொட்டா சுடுமா? தெரியாம தொட்டாலும் சுடும். திருவாசகம் தெரியாம படிச்சாலும் பலன் கொடுக்கும், தெரிஞ்சு படிச்சாலும் பலன் கொடுக்கும், படிக்கிறத கேட்டாலும் பலன் கொடுக்கும். புரியுதா? போதும்.